சரிங்க. நம்ம இதுக்கு முன்னாடி கடந்த கிளாஸ்ல என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, வகுப்புல எந்தெந்த மொழி குடும்பங்கள் எங்கெங்க இருக்கு அப்படின்றத பார்த்துருப்போம். இதுல இன்னும் பார்க்காம விட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு தென் திராவிட மொழிகள் பார்க்காம விட்டு இருந்திருக்கும். சரிங்களா? இந்த தென் திராவிட மொழிகளை பொறுத்த வரைக்கும், அதாவது திராவிட மொழிகள் வகைப்பாடு இன்றைய தலைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, திராவிட மொழிகள் வகைப்பாடு. திராவிட மொழிகள் எங்கெங்க இருக்கு, என்னென்ன எப்படிலாம் இருக்கு அப்படின்றத பத்தி தான் இன்றைய பாடப்பகுதியில முழுமையாகவும், அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா தமிழ் மொழியோட, அதாவது திராவிட மொழிகள்ல இருக்க தமிழ் மொழியோட சிறப்பும் தான் இன்றைய நாளுடைய தலைப்பு. ஏற்கனவே நம்ம நிறைய தகவல்கள் பார்த்துட்டோம். ஒரு மொழி குடும்பம்னா என்ன, எங்க இருக்கு, என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்றது எல்லாமே ஏற்கனவே நம்ம மிக விரிவாகவே முந்தைய வகுப்புகள் பார்த்துட்டோம். இப்ப நேரடியா நம்ம வந்து என்னென்ன மொழி குடும்பங்கள், திராவிட மொழி குடும்பங்கள் இருக்கு, அது எப்படி வகைப்படுது, திராவிடம்னா என்ன அப்படின்றதுல இருந்து நம்மளுடைய வகுப்பு தொடங்குது. சரிங்களா? இப்போ நம்மளுடைய தமிழ் மொழி வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். இதுல வந்து நீங்க சொல்ல போனா திராவிடம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு இதுவரைக்குமான ஒரு திராவிட மொழி குடும்பம் அப்படின்றது நம்ம பிரிக்கும் போது, திராவிட மொழி குடும்பங்கள் வந்து எந்த மாதிரி எல்லாம் பிரியுது, எப்படியெல்லாம் வந்து வருது அப்படின்றது, எப்படியெல்லாம் பிரிச்சிருக்காங்க அப்படின்றதுதான் இந்த முதல் தலைப்பு இன்னைக்கு. சரிங்களா? அதாவது மொழி குடும்பங்கள் 4ஆ பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல ஆஸ்ட்ரிக், இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பம், திராவிட மொழி குடும்பம், திபெத் அப்படின்னு 4ஆ பிரிச்சிருக்காங்க. அந்த 4ல நம்ம விரிவா பார்க்க போற அடுத்த தலைப்பு பார்த்தோம்னா திராவிட மொழி குடும்பம். இந்த திராவிட மொழி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும், திராவிடம் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்ல எங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தெற்கே தென் திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லப்படுற தெற்குல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். திராவிடம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த டைம்ல, அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துல தொடர்ந்து ஒவ்வொருத்தரா ஆராய்ச்சி செய்து கொண்டு வரப்பட்ட ஒரு மொழி அமைப்பு தான் வந்து திராவிட மொழி குடும்பம். அந்த திராவிட மொழி குடும்பத்துல குறிப்பா சொல்ல போனா, தெற்கே, இந்தியாவிற்கு தெற்கே உள்ள பகுதிகள் வந்து நம்ம திராவிடம், தென் திராவிடம் அப்படின்னு சொல்றோம். ஏன் இதெல்லாம் வந்து திராவிட மொழி குடும்பங்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாகவும், இதனுடைய இலக்கண வகைகள் திராவிட மொழிகளோடு, அதாவது ஒன்றோடு ஒன்று ஒன்றி போவதாகவும், இந்த மொழி குடும்பங்கள் மட்டும் தனிப்பட்ட ஒரு பொது அமைப்பாகவும், ஒவ்வொன்றும் பேசுற இடத்துல நெருக்கமாகவும் இந்த மொழி குடும்பங்கள் இருக்கிறதுனால இதனுடைய பெயர் திராவிடம். அதாவது மொத்தமா இந்த மொழிகளை திராவிடம்னு அழைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து இன்னும் சிறப்பா சொல்ல போனா, இந்த வேர் சொற்கள், இந்த திராவிட மொழிகளுடைய வேர் சொற்கள் பார்த்தோம்னா ஒரே மாதிரி இருக்கிறதுனால, ஒரே குடும்பத்தை சேர்ந்ததுனால இந்த மொழி குடும்பங்களை வந்து ஒரே குடும்பமா அழைக்கிறதுனால இவற்றை திராவிட மொழி குடும்பம்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுவே இந்த மேலை நாட்டு ஆய்வாளர்கள் முதல்ல இதை என்ன அப்படின்னு அழைக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, மலபார் மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழுக்குன்னு சொல்றாங்க. இந்த மொழிகளை வந்து தமிழுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து இன்னும் பார்த்தோம்னா, இந்த மொழி குடும்பத்தை முழுவதுமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முழுமையா தமிழ் மொழி அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் மொழின்னு சொன்னாலும் கூட இது ஒரு மொழியை குறிக்கிறதுனால மொத்த மொழியையும் ஒரே மொழிபெயர்ல வந்து அடைக்க முடியாது அப்படின்றதுனால திராவிடம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்றத நமக்கு மெய்ப்பிக்கிறாங்க இந்த இடத்துல. இதுதாங்க திராவிடம் அப்படின்னா என்ன அப்படின்றது. வேகமா போனாலோ இல்லை இங்க ஏதாவது விசிபிளா இல்லை அப்படின்னாலோ எனக்கு உடனடியா தெரியப்படுத்துங்க. மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசிடு. சரிங்களா? சரிங்க. திராவிடம்னா என்ன? திராவிடங்கிறது ஒரு சமஸ்கிருத சொல் அல்லது வடச்சொல்னு சொல்லலாங்க. இந்த வடச்சொல் வந்துட்டு பொதுவா இந்த வடச்சொல் மூலமா நமக்கு தென் திராவிட மொழிகள் அழைக்கக்கூடிய ஒரு
குடும்பம் தான் வந்து திராவிடம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு 3 வடிவங்களா இதை சொல்றாங்க. திராமிடா, திராவிடா, திராவிடா அப்படின்னு சொல்லிட்டு. இது இது நமக்கு பெருசா தேவையில்ல. இருந்தாலும் கூட அந்த வடிவங்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. திராமிடா, திராவிடா, திராவிடா அப்படின்னு சொல்லிட்டு, திராவிடா, திராவிடா அப்படின்னு சொல்லிட்டு 3ஆ அழைக்கும் போது இந்த திராவிடம் அப்படின்ற ஒரு மொழி அமைப்பு வருது. இதை வந்து பார்த்தோம்னா ஏன் அப்படின்னா, இதை ஏன் நான் வந்து திராவிட மொழி குடும்பம் நான் அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால்டுவெல் ஆய்வின் மூலமா, கால்டுவெல் வந்து ஏன் இந்த மொழியை வந்து திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு அழைக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவருக்கு முன்னாடி இருந்த குமரிலப்பட்டர் அப்படின்ற வடமொழி எழுத்தாளர் இந்த மொழிகள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆந்திர திராவிட பாஷா அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காரு. இந்த மொழிகளை எல்லாத்தையும் சேர்த்து ஆந்திர திராவிட பாஷா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு. அதுக்கு முன்பே மனுஸ்மிருதியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது வேதங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, திராவிடங்கிறத தென்னிந்திய மக்களுடைய பொது பெயரா உபயோகப்படுத்தியிருக்காங்க. எஸ்கே சட்டர்ஜிங்கிற ஆய்வாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பஞ்ச திராவிடம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தாகூர் வந்துட்டு நம்மளுடைய நாட்டு பாடல்ல, இந்திய நாட்டினுடைய பாடல்ல பார்த்தோம்னா திராவிடம்ன்ற வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கார். அதாவது இப்போ இது வந்து பார்த்தோம்னா நமக்கு சுதந்திர போராட்ட காலத்துல இது பாத்தீங்கன்னா நமக்கு மனுஸ்மிருதியில இருந்து இது, அதுக்கப்புறம் குமரிலப்பட்டர், அதுக்கப்புறம் எஸ்கே சட்டர்ஜி ஒரு ஆர்டரா இருக்கும். சரிங்களா? இது இந்த திராவிடம் அப்படின்றதுக்கு ஒரு அருமையான இன்ட்ரோ நம்ம எங்க கொடுக்கலாம்னா, திராவிட மொழி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுக்கும்போது, திராவிடம் அப்படின்னா ஒன்றுக்கொன்று தொடர்புடைய தென்னிந்தியாவை மையமாக கொண்ட வேர் சொற்களை நெருக்கமாக கொண்ட ஒரு அமைப்புகளை கொண்ட ஒரு குடும்பம் அப்படின்றத நம்ம இந்த ஹிண்ட்ல இருந்து நம்ம கொடுக்கலாம். மேலும் நமக்கு இன்னும் திராவிட மொழியை பத்தி கேட்கறாங்க அப்படின்ற போது நம்ம அதெல்லாம் விளக்கறதுக்கு இந்த பகுதிகள் நமக்கு உதவிகரமா இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னா, இந்த திராவிட மொழி குடும்பம் பெற்றுள்ள மக்கள் எந்த பகுதியில வாழ்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல எங்க இருந்திருக்காங்கன்னா, மொகஞ்சதாரோ, ஹரப்பா, சிந்து சமவெளி பகுதியில இருந்து பஞ்சாப் பள்ளத்தாக்குகள், அதாவது இந்தியாவுடைய வடமேற்கு பகுதியில இருந்து இவங்க வாழ்ந்திருந்து, அதுக்கப்புறம் ஆரியர் வருகையால் இங்க இருந்து இங்க வரைக்கும் வந்திருக்காங்க, அதாவது குமரி வரைக்கும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்றுகளுடைய வரலாறு கூட நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதே போல பார்த்தோம்னா, திராவிட மொழி இன்னும் எங்க பேசப்படுதுன்னா, இந்தியாவுக்கு வெளியில பலுச்சிஸ்தான்ல பிராகுயி அப்படின்ற மொழி வந்து பார்த்தோம்னா திராவிட மொழியா இன்னும் இருக்கிறது. இந்த மக்கள், அதாவது திராவிட மக்கள் வந்து இந்த பகுதியில வாழ்ந்ததற்கான ஒரு பெரிய சான்றா இருக்குன்றத சொல்றாங்க. சரிங்களா? இப்போ நமக்கு வந்து மக்களுடைய வாழ்விடம் எங்க இருந்து நமக்கு திராவிடர்கள் வந்தார்கள் அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு வரலாற்று மூலமா ஒரு ஆய்வு, அங்கே இருக்கக்கூடிய நமது நிலப்பரப்புகளை சார்ந்த ஒரு அமைப்புகள் எல்லாம், அதாவது ஊர் பெயரா இருக்கட்டும், சிந்து சமவெளி நாகரிகமும் தமிழகமும் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அங்க ஊர் பெயர்கள் இங்கேயும் அங்கேயும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கான சான்றுகள் நிறைய இருக்கு. சிந்து சமவெளி நாகரிகம் வந்து தமிழர்களோட இது, அதாவது திராவிடர்களோட இது அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய சான்றுகள் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அதன் பிறகு வந்து பார்த்தோம்னா, இந்த மொழிகள் எப்படி இன்னும் மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரிய மொழியோட தாக்குதலுக்கு உட்பட்டு, அதாவது அதான் தாக்கு உறவு அப்படின்னு சொல்றாங்க, தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு உறவு ஏற்பட்டது தாக்குறவு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆரிய மொழியும் திராவிடமும் தாக்குறவு ஏற்பட்டு நிறைய மொழிகள் பார்த்தோம்னா 70% வரைக்குமே வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு, கலப்பு உண்டாகிருச்சு. அந்த மாதிரி 70% வரைக்கும் நமக்கு கலப்பு உண்டாதனால நம்மளுடைய மொழி, நிறைய மொழிகள் நம்மளுடைய மொழிகளோட வந்து, அதாவது ஆரியம் வந்து கலந்துருச்சு, ஆரிய மொழிகள் கடந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பார்த்தோம்னா, நம்மளுடைய திராவிட மொழிகள் இன்னும் எந்தெந்த பகுதியெல்லாம் வந்து தொடர்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய தரைக்கடல் பகுதியில இருக்க மொழிகளோட தொடர்பு, கொரியா ஜப்பானிய மொழியோட இருக்க தொடர்பு. இதுல இன்னும் சொல்ல போனா, ஜப்பானிய மொழிக்கு மூல மொழியே வந்து தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் சுசுமோ ஓனோங்கிறவர் சொல்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ் வந்து தமிழுடைய மூல மொழி, அதாவது வேர் சொல்றோம் இல்லையா, அந்த வேர் சொல்லும் ஜாப்பனீஸ்ல இருக்க
சொற்களும் ஒரே மாதிரியான வேர் சொற்களையும் வடிவமைப்புகளையும் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஜாப்பனீஸ் மோஸ்ட்லி தமிழோட ஒன்றி போற ஒரு மொழி. இங்க இருக்கிறதுக்கும் அங்க இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனா வேர் சொல் பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஒன்றி போற மாதிரிதான் இருக்கும். சரிங்களா? அடுத்து திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு பார்த்தோம். நம்மளுடைய திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது உலக மொழி குடும்பங்கள்லயே உலகத்துல இருக்க எல்லா மொழி குடும்பங்களையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு 6வது இல்லைன்னா 7வது இடத்த பிடிக்குதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, உலகத்துல மொத்தம் 4000த்துக்கு மேற்பட்ட மொழிகள் பேசப்படுது. அதுல 8 மொழி குடும்பங்கள் தான் தலை சிறந்தது. 8 மொழி குடும்பங்கள் தான் தலை சிறந்தது. அதுலயும் ஒண்ணு திராவிடம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, மக்கள் தொகை கணக்கெடுப்புல 1961 மக்கள் தொகை கணக்கெடுப்புல 28ல இருந்து 29 விழுக்காட்டினர் திராவிட மொழி பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்திய மொழி குடும்பங்கள்ல இன்னைக்கும் முழுமையா இந்திய நாட்டு மக்கள் இந்திய நாட்டுடைய முழுமையான மொழி குடும்பமா கருதுற ஒரே ஒரு மொழி குடும்பம் பார்த்தோம்னா நம்மளுதான். அதாவது இந்தியாவில் இருக்க மொழி குடும்பங்கள்ல முழுக்க முழுக்க இந்திய மொழியை சார்ந்த, அதாவது இந்தியாவை சார்ந்த ஒரு மொழி குடும்பம் அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்மளுடைய மொழி குடும்பம் தான், திராவிட மொழி குடும்பம் தான் சொல்றேன். சரிங்களா? இப்போ இதுல பார்த்தோம்னா நமக்கு இதனுடைய பக்கத்திலேயே நான் திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பள்ளி பாட புத்தகத்திலயும் இந்த தலைப்பு வச்சிருக்கேன். ஆனா பெரிதளவுல நமக்கு விளக்கங்கள் இல்லை. ஆனா இந்த மேப் அவங்களுக்கு உபயோகமா இருக்கும். சரி, இதுல பார்த்தோம்னா என்னென்ன மொழி குடும்பம் எங்க இருக்கு அப்படின்றதுக்கு நமக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, பிராகுயி பலுஜிஸ்தான்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிராகுயி மொழி குடும்பம். இதுல இன்னும் நம்ம போவோம், ஒவ்வொன்றும் எங்கெங்க இருக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம இதை பார்ப்போம். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் ஒவ்வொரு மொழியும், அதாவது மற்ற மொழிகள் எங்கெங்க இருக்கு அப்படியெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்துருப்போம். இந்த வரைபடம் நமக்கு மிகவும் உதவிகரமா இருக்கும். நம்மளுடைய இடைத்தாள் எழுதும் போதும் இந்த வரைபடத்தை நம்ம இந்திய வரைபடத்தை உபயோகிச்சு நம்ம எழுதலாம். சரிங்களா? இதுல சொல்லப்பட்ட தகவல் ஓரளவுக்கு நான் நிறையவே சொல்லிட்டேன். இங்க இருக்கிறத கடந்து நான் நிறைய தகவல் சொல்லிட்டேன். இருந்தாலும் பார்த்தோம்னா நம்ம இதெல்லாமே முதல் தலைப்புலயே நம்ம இந்த தலைப்புகள்லாம், அதாவது பள்ளி பாடத்துல இருக்க தலைப்புகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அதனால அதை பத்தின நம்ம கவலைப்பட தேவையில்ல. நம்ம நெக்ஸ்ட் அடுத்து போவோம். திராவிட மொழிகள் அப்படின்னு பார்க்கும்போது திராவிட மொழிகள் 3ஆ பிரியுது. சரிங்களா? நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. தென் திராவிடம் அப்படின்னு பார்க்கும்போது திராவிட மொழி குடும்பம் பார்த்தோன்னா 3ஆ பிரியுது. ஒண்ணு தென் திராவிடம், இன்னொன்று நடுத்திராவிடம், 3 வட திராவிடம். இதுல பார்த்தோம்னா மால்தோ, பிராகுயி நம்ம பலுஜிஸ்தான்ல பார்த்தோம் இல்லையா, பலுஜிஸ்தான்ல பார்த்தோம். மால்தோ குரூக்கும் இங்க நார்த்ல தான் இருக்கும். சரிங்களா? மால்தோ குரூக் எந்த பகுதியில இருக்குன்னு பாருங்க. வெஸ்ட் பெங்கால் இங்க இருக்கு, இது பீகார் பகுதியில இருக்கு குரூக். அதாவது திராவிட மொழி குடும்பங்கள் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டினே நமக்கு என்ன அப்படின்னா, பிலிம்ஸ் கொஸ்டினே, திராவிட மொழி குடும்பங்கள் சவுத்துல மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இந்த நார்த்லயும் நமக்கு இருக்கு. சரிங்களா? சரிங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்த ஒவ்வொரு திராவிட மொழி குடும்பமும் பார்த்தோம்னா நம்ம தென் திராவிடத்துல தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தோடா இதெல்லாம் எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு பகுதி போகும்போது நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம திராவிட மொழிகளோட பொது பண்புகள் அல்லது சிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சில பகுதி ஒரு பகுதியை நம்ம முடிச்சுட்டு நம்ம போயிடலாம். ஏன்னா திராவிட மொழிகள் எழுதும் போது திராவிட மொழிகள் சிறப்பு எழுதுறது நமக்கு தேவையா இருக்கு, ரொம்ப முக்கியமும் கூட.
ஏன்னா எல்லாமே ஒரு பொதுவான பண்புகளா இருக்கும். இந்த பொதுவான பண்புகள் நம்ம முடிச்சு வைக்கும் போது நமக்கு இதற்கு பின்பு வரக்கூடிய ஒவ்வொரு, அதாவது தென் திராவிட மொழியா இருக்கட்டும், வட திராவிட மொழிகளா இருக்கட்டும், நடு திராவிட மொழிகளா இருக்கட்டும், அதை கம்பேர் பண்றதுக்கு, நமக்கு வேறுபடுத்தி காட்டுறதுக்கு இந்த திராவிட மொழிகளுடைய சிறப்பு இயல்பு நமக்கு உதவிகரமா இருக்கும். சரிங்களா? இருக்கீங்களா? கேக்குது சார். புரியுதுல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஓகே. திராவிட மொழியின் சிறப்பு இயல்புகள். திராவிட மொழியோட சிறப்பு இயல்புகள்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய திராவிட மொழிகள், அதாவது பொதுவா நமக்கு இருக்க, இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம இந்த திராவிட மொழிகள்னா என்னென்ன அப்படின்றது மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். திராவிட மொழிகளோட பொதுவான சிறப்பு இயல்புகள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒட்டுநிலை மொழிகள் அப்படின்னு சொல்றோம். ஒட்டுநிலை மொழிகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஒன்றோட ஒன்று வினைகளோட, அதாவது ஒரு மொழி சொல்றோம் அப்படின்னா அது வந்து பார்த்தோம்னா ஒன்றை ஒன்று ஒட்டி தான் வரும் அப்படின்றதோட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஒட்டு மொழிகள் அப்படின்னு நம்ம சொல்றது நம்ம அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது வினைகளோட ஏதோ ஒண்ணு ஒட்டி வருது அப்படின்றது நம்ம இங்க சொல்லப்படுறது. இதுல வந்து பார்த்தோம்னா கால இடைநிலைகள், பால்காட்டும் விகுதிகள், இதையெல்லாம் வந்து சேர்த்து வினைகளோடு ஒட்டி வருது அப்படின்னு சொல்றாங்க. என்ன வினையோட ஒட்டி வருது? திராவிட மொழிகள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒரு ஒட்டுநிலை மொழிகளை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒட்டுநிலை மொழிகள்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது வேர் சொல்லோட, அதாவது வினைகளோட வந்தான் அப்படிங்கிறது ஒரு செயலை குறிப்பது, ஒரு வினையை குறிப்பது. சரிங்களா? அப்போ வினை சொல்லோட ஒட்டி வர்றதுனால வந்தான், இந்த வந்தான் அப்படின்ற பால்காட்டும் விகுதிகளோ இல்ல கால இடைநிலைகள் அப்படின்னு சொல்லப்படுற இந்து, இத்து, ஆண், இவைகளோ வந்தான் ஆண் அப்படிங்கிற ஒரு ஆண்பாலையோ எப்படி நம்ம சொல்லலாம்? வினை வா அப்படிங்கிற வினையோட ஒட்டி வரதுனால இத வந்து நம்ம ஒட்டுநிலை மொழிகள் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த ஒட்டுநிலை மொழிகள் மற்றவற்றில் இருக்கான்னு பார்த்தோம்னா, பல்வேறு மொழிகள்ல வந்து தனிநிலையாகவும் பகுப்பு நிலை மொழிகளாகவும் இருக்கு. ஆனா நம்மளுதுலதான் ஒட்டுநிலை மொழிகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. சரிங்களா? ஒரே நிமிடம். அடுத்து வந்து பார்த்தோம்னா அடிப்படை சொற்கள். அடிப்படை சொற்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இது எல்லாமே நம்ம முன்னே பார்த்தோம் இல்லையா? அடிப்படை சொற்கள் வந்து திராவிட மொழிகள்ல வந்து ரொம்பவே பொதுவானவை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் பொதுவானவை அப்படின்னு பார்த்தோம்னா, அடிப்படை சொற்கள் வந்து பொதுவானவை, மற்ற மொழிகளுக்கு வந்து பார்த்தோம்னா மாறுபட்டு இருக்கும். என்ன பொதுவானவை அப்படின்னு பார்த்தோம்னா, அடிப்படை சொற்கள். இப்போ அடிச்சொல், அதாவது வேர் சொல்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் அடிச்சொல். அடிச்சொல் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய திராவிட மொழிகள் எல்லாத்துக்கும் பொதுவானவை என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். தமிழ்ல கண்ணுதான். சரிங்களா? தமிழ்ல கண்ணுதான். அதுவே மலையாளம் கர்நாடகத்துல கண்ணு, தெலுங்கு குடகுல கண்ணு, குரூக்ல கண், வர்தில கென், தோடால கண். ஸோ இந்த மாதிரி இந்த கண்ணுன்ற அடிச்சொல் ஒட்டி தான் ஒளி வேறுபாடு மாறுதே தவிர மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கு. இதுதாங்க இந்த அடிச்சொல் வேறுபாடு. அதே போல அடுத்து வந்து பார்த்தோம்னா எண்ணு பெயர்கள். பெருசா எந்த ஒரு மாறுதலும் இல்லை, ஒன்றை போலவே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றை போலவேனா எப்படி ஒன்றை போலவே அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இன்னைக்கும் இப்ப எப்படி நம்ம மற்ற மொழிகளை பார்த்தோம் அதே மாதிரி பொதுவா
பொதுவான சொற்களை பார்த்தோமோ அதே போல எண்களும் ஒரே மாதிரி தான் இருக்கு, பெருசா மாறுபாடு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, திராவிட மொழிகளில் எண்ணு பெயர்கள். எண்ணு பெயர்கள் வந்து பார்த்தோம்னா தமிழ்ல 3, மலையாளத்துல 3, தெலுங்குல 3 சொல்றாங்க, கன்னடத்துல 3, துளுல 3 அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த மாதிரி இந்த எண்ணு பெயர்களும் ஒரு மொழியை போலதான் இன்னொரு மொழியில இருக்கு அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே நம்ம சொன்னோம், ஒரு மொழிக்கு இன்னொரு மொழிக்கு நெருக்கம் இருக்கிறதுனாலதான் இது திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்ட்டு. அடுத்து வந்து பார்த்தோம்னா குரில் நெடில். குரில் நெடில பொறுத்த வரைக்கும் உயிரெழுத்துக்கள்ல அடிப்படை ஒலியன்களா இருக்கு, அடிப்படையாவே குரில் நெடில் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எதுக்குன்னு பார்த்தோம்னா அது மட்டும் இல்ல, பொருள் வேறுபாடு காண்றதுக்கும் தனித்தனி வரி வடிவமும் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லிடுறேன். ஆங்கிலத்துல அப்படி ஒன்றும் பெருசா கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திராவிட மொழிகளில் உயிரெழுத்துக்கள் உள்ள குறில் நெடில் வேறுபாடுகள் வந்து பொருளை வேறுபாடு காண்றதுக்கு வந்து உதவுது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, நமக்கு அடி அப்படின்னா அடிக்கிறது, ஆடினா மாசத்தை சொல்றோம், வலி அப்படின்னா வெளியே சொல்றது, வாலினா நம்ம கையில நம்ம உபயோகப்படுத்துற வாலியை சொல்றோம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு குறில் நெடில வச்சு நம்ம அதாவது இந்த குறில் நெடிலை வைத்து நம்ம என்ன பண்ணலாம், வேறுபாடு காணலாம். ஒரே வார்த்தை ஒரே சொல்ல இருந்தா கூட அந்த குறில் நெடில வச்சு நம்ம வெவ்வேறு பொருள் அறியலாம். ஆங்கிலத்தில் அந்த மாதிரி கிடையாதுன்னா என்ன, ஏ ஏ ஏனாலும் ரெண்டுமே ஒரே சவுண்டு தான் வரும், பீனாலும் ஒரே சவுண்டு தான். நம்ம இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை, ஆங்கிலத்துல இல்லை, ஆனா தமிழ்ல அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல வடமொழி தமிழ் வடமொழியின் மகள் அன்று, அது தனி குடும்பம், குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி, தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு அதாவது சொன்னவர் யாருன்னா கால்டுவெல். இதை நம்ம எங்க உபயோகப்படுத்திக்கலாம், வெளியில எங்கேயாவது நம்ம கோட்டை காட்டுறதுக்கு நம்ம இந்த சென்டென்ஸ் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். சரிங்களா? அடுத்து இந்தாவது பார்த்தோம்னா உயிரெழுத்துக்களை வந்து கொண்டுதான் முடியுது அப்படின்னு சொல்றாங்க. என்ன உயிரெழுத்துக்களை கொண்டு முடியுது அப்படின்னா, உயிரெழுத்துக்களை கொண்டு முடியறதுக்கு காரணம் மோஸ்ட்லி அதிகமானு சொல்லியிருக்காங்க. நிறைய எழுத்துக்கள் நம்ம சொல்லி முடியும் போது உயிரெழுத்துக்களை கொண்டு முடியுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மெய் கொண்டு முடிந்தாலும் ஒளித்துணையாக உயிரை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயிரெழுத்துக்கள் என்னது, நாள் அப்படின்னா நாலுன்னு சொல்லும்போது இல்லு குட்டல் அப்படின்ற ஒளித்துணை கொண்டுதான் முடியுது அப்படின்றத சொல்றாங்க. மோஸ்டா இந்த மாதிரி எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? மூக்கொலி கொண்டு முடிந்தால் இறுதி மூக்கின் மெய் கெட்டு இறுதி உயிர் மூக்கொலியின் சாயல் பெறும் சொல்றாங்க. மூக்கொலி அப்படின்னு சொன்னோம்னா ஹா அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, அந்த மூக்கொலி கொண்டு முடியும் போது இறுதி மூக்கின மெய் கெட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க. அவன்னு சொல்லும்போது அவ அந்த இன்னு வந்து நின்னு போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நின்னாலும் கூட அவன் அந்த மூக்கொலியின் சாயல் அப்படியே இருக்கும், அவ அப்படின்ற அந்த சாயல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இடையின ஒளியுடன் முடிந்தால் பேச்சு வழக்கில் அவ கெட்டு உயிரீறு பெற்ற சொற்களாக முடியும். அதாவது இடையின ஒளியுடன் முடிந்தால், இடையின ஒளி அப்படின்னா பந்தல் அப்படின்னா பேச்சு வழக்குல அது என்ன ஆகுது, பந்த. அதாவது நம்ம பேச்சு வழக்குல என்ன சொல்லுவோம்னா பந்த போட போயிருக்காங்க, பந்த போடுறாங்க அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி இடையின ஒளியில முடியும் போது நமக்கு வந்து என்ன ஆகுது, கந்தல் கந்த அந்த மாதிரி வேறுபடுது. ஸோ இந்த உயிரெழுத்துக்களை கொண்டு அதிகமான சொற்கள் முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் கூட மற்ற மொழிகள் எப்படி முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா மெய்ய கொண்டு முடிஞ்சாலும் அதுல வந்து உயிர் வருது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா
இது ரொம்ப கடினமா இருக்குன்னா இந்த வரிகளை ஞாபகப்படுத்திட்டா போதுமானது. இதுல ஏதோ ஒரு 2 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா எழுதுறதுக்கு உபயோகமா இருக்கும். சரிங்களா? அடுத்து உடம்புமை. இ ஏ அப்படிங்கிற முன்னுயிர்களை கொண்டு தொடங்கினா எகத்தை மொழி முதலில் உடம்புடைமையாக பெறும். இ ஏ அப்படிங்கிற முன் உயிர்கள், அதாவது இ ஏ அப்படின்னு கொண்டு முடியுதுன்னா தொடங்குதுன்னா எகரத்தை மொழி உடம்புடைமையாக பெறும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த ஈய சொல்லும் போது இலை அப்படின்றத நம்ம சொல்லலாம். அப்படி அதாவது உடம்புடைமையாக பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொழி முதலில் உடம்புடைமையாக பெறும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இ பிளஸ் பெறும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே போல உ என்ற பின்னுயிர்களா தூங்கினா வகரம் வந்து உடம்புடைமை பெறும்னு சொல்றாங்க. அதே போலதான் இவு கூட்டல் உ இவு கூட்டல் உ எடுத்து இவு கூட்டல் உ வகரம் உடம்புடைமை பெறும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு இலக்கண அமைப்பு. இலக்கண அமைப்பு நிறைய பொதுவாகவே இருக்கு. உடம்புடைமை பெறதெல்லாம் வந்து ஒரு ஒரு சிறப்பா நமக்கு சொல்றாங்க. இது எல்லா திராவிட மொழிகள்லையும் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. லா ரா சிறப்பெழுத்துக்கள் வந்து பார்த்தோன்னா எங்கெங்க இருக்குன்னா தமிழ், மலையாளம், பழங்கன்னடம், பழந்தெலுங்குல மட்டும்தான் இருக்கு. மற்ற மொழிகள்ல இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பால் பாகுபாடு அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு பொருளுடைய தன்மை ஒட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பால் பாகுபாடு அப்படின்னா என்ன? ஆண் பால், பெண் பால், பலர் பால், பழையன் பால் சொல்றோம் இல்லையா? இந்த பாகுபாடு எப்படி இருக்குன்னா பொருளோட தன்மை பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பார்த்தோன்னா உயர்திணைக்கு தான் இருக்கே தவிர அக்ரிணைக்கு பால் பாகுபாடு கிடையாது. ஆண் பெண் சொல்றது வந்து உயர்திணைக்கு தான் இருக்கு. அக்ரிணைக்கு நம்ம பால் பாகுபாடு இருக்கான்னு பார்த்தோம்னா இல்ல, ஆனா தனிச்சொல்லா சொல்றோம் அப்படின்றத சொல்றாங்க. தனிச்சொல்லா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இது வந்து பார்த்தோன்னா வடமொழியில எப்படி வந்து இந்த பால் பாகுபாடு பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நுண்பொருட்களை கூட ஆண்பால் பெண்பால்னு பிரிச்சு கால் விரல் கை விரல்னு சொல்ற ஒரு வழக்கம் இருக்கு. ஆண்பாலை வந்து கால் விரல்னும் பெண்பாலை வந்து கை விரல்னும் சொல்ற ஒரு பழக்கம் இருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து பார்த்தோம்னா ஒரு நிமிடம். நம்ம இதை பார்த்துருவோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா பெயரடைகள். வேற்றுமை உறுப்புகளையோ இல்லை பால் காட்டும் இது வந்து ஏற்காது அப்படின்னு சொல்றாங்க. பெயர் அடைகள் அப்படின்னு சொல்லும்போது அட்ஜெக்டிவ். பெயரடைகள் வேற்றுமை உறுப்புகளையோ அல்லது பால் காட்டும் விகுதிகளையோ ஏற்காது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா திராவிட மொழிகள்ல நல்ல பையன் அப்படின்னா நல்ல பெண் அப்படின்னு தான் சொல்லுவோமே தவிர அதே போல அந்த பெண் மாறாது. பெயரடைகள் வேற்றுமை உறுப்புகளையோ பால் காட்டும் விகுதிகளையோ ஏற்காது அப்படின்னா நல்ல அப்படின்ற அந்த பெயரடை வந்து மற்ற விகுதிகளை ஏற்காது, அது தனியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. வடமொழியில அச்சால் அடுக்கா, அச்சில் அடுக்கி அப்படின்னு சொல்றாங்க. இங்க அச்சாங்கிறது பெயரடை, ஆனா இங்க என்ன இருக்குது? அச்சி அப்படின்ற ஒரு மாறுபாடு இருக்கு இல்லையா? இதுல வந்து பார்த்தோம்னா பெயர் அடையே மாறுபடுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? தொடர் இழுவார் மறைந்து வருதலும், அதாவது வந்து பார்த்தோம்னா ஐ எம் டூயிங் அப்படின்னு சொல்றதுக்கும் அது வந்து நான் செய்கிறேன் அப்படின்னு தானே இதை எழுதணும். ஆனா செய்கிறேன்னு சொன்னாலே நமக்கு என்ன வருது? இந்த தொடர்ல வந்து அந்த வார்த்தை முழுமை பெறுது. அந்த எழுவாய் வந்து மறைந்து வந்தாலும் எந்த ஒரு மறைந்தும் வர ஒரு வழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? வினைச்சொல் இன்றி தொடர் அமையும் அப்படின்னா அதாவது இங்க பாருங்க, ஹி இஸ் ராமன் அப்படின்னு சொன்னா அவன் ஒரு ராமன் அப்படின்னு சொல்லும்போது அவன் ராமன் அப்படின்றது நம்ம நேரடியாவே சொல்லிடலாம். இதையெல்லாம் வந்து சிறப்புகளா சொல்றாங்க. இருந்தாலும் இன்னும் வந்து பார்த்தோம்னா 8க்கு அப்புறம் இங்க விட்டுட்டோம், சாரி. இதுல வந்து பார்த்தோம்னா 9வதா நம்ம சொல்ல போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
ஒருமை பன்மை ரெண்டுலயுமே இருக்கு, அதாவது பெயர்லயும் இருக்கு வினையிலும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வடமொழிகள்ல பார்த்தோம்னா ஒருமை இருமை பன்மை அப்படின்றது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, ஒரே நிமிடம். வடமொழிகள்ல ஒருமை இருமை பன்மை ஒருமை இருமை பன்மை இருக்கு, அதை மட்டும் நான் செக் பண்ணிக்கிறேன். வடமொழி போன்று, அதாவது வடமொழியில இருக்கு ஒருமை இருமை பன்மைங்கிற மூன்று அமைப்பா இருக்கு, மூன்று இருக்கு. ஆனா நமக்கு ஒருமை பன்மைங்கிற ஒரே அமைப்பா இருக்குன்றத சொல்றாங்க. திராவிட மொழிகள்ல பார்த்தோம்னா இணைப்பு பெயர்கள் வந்து புழக்கத்துல இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எ மேன் ஹூ கேம், வந்தவன் வந்த மனிதன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இணைப்பு பெயர் புழக்கத்தில் இல்லை அப்படின்னு என்ன, எ மேன் ஒரு மனிதன் வந்தான் அப்படின்னு சொல்றோம். வந்த மனிதன், அதாவது வந்த மனிதன், வந்தவன் அப்படின்றத நம்ம பொதுவா சொல்லிடலாம், வந்த மனிதன் அப்படின்னு சொல்லிடுறோம். ஏ மேன் அப்படின்னு இந்த ஒரு மனிதன் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை, இணைப்பு பெயர் இல்லை அப்படின்றத சொல்றாங்க. வேற்றுமை உருவல் வந்து பார்த்தோன்னா பெயருக்கு பின்னாடி எவ்வித மாற்றமும் ஏற்படுத்தாமல் பின் ஒட்டாக வரும்னு சொல்றாங்க. பின் ஒட்டு அப்படின்னா எந்த வித மாற்றமும் ஏற்படுத்தாது. அதாவது ராவணனை கொன்றான் அப்படின்னா ராவணனை கொன்றான் அப்படின்றது நம்ம மொழியில மட்டும் ராவணன்ற பேர் மாறாது, கொன்றான்ங்கிற செயலும் மாறாம அப்படியே வருது, மாற்றத்தை ஏற்படுத்தாது. ஆனா பின்னொட்டா வரும் அப்படின்றாங்க. நம்ம வேற்றுமை உருவல் பார்க்கும்போது ஐயாளுக்கு என்னதுன்னு பார்ப்போம். நம்ம அதுல இன்னும் இதை பத்தி நம்ம தெளிவா பார்ப்போம். சரிங்களா, இதுல என்ன பார்த்தோம்னா நமக்கு மேல இதுல இருந்து பார்த்தோம்னா சில திராவிட மொழிகள்ல வந்து பழமையான இலக்கணங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பார்த்தோம்னா தமிழ் பொறுத்த வரைக்கும் சங்க இலக்கியங்கள் ஆண்டு பார்த்தோம்னா பொது ஆண்டுக்கு முன்னாடி ஐந்து பொது ஆண்டில் 2ஆம் நூற்றாண்டு 5ல இருந்து 2 வரைக்கும் இருக்கு. சரிங்களா, அதே போல இந்த காலத்துல நமக்கு இலக்கணம் அப்படின்னு பார்த்தோம்னா பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு அளவுல இருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் இதுக்கான சான்றுகள் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் இலக்கிய வரலாறு நம்ம மூவா எழுதிய நூல். அதே போல கன்னடத்துல இலக்கியமா இருந்தது என்னன்னு பார்த்தோம்னா அப்போ கவிராஜ மார்க்கம், அது காலம் வந்து பார்த்தோம்னா 9ஆம் நூற்றாண்டு. இலக்கணமாகவும் இருக்கிறது என்னது, கவிராஜ மார்க்கம் தான். அதே போல பொது ஆண்டுக்கு 9ஆம் நூற்றாண்டுல இது கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா, அடுத்து பார்த்தோம்னா தெலுங்குல பாரதம் அப்படின்ற ஒரு 11ஆம் நூற்றாண்டு நூல் வந்து இருந்திருக்கு. அதுதான் ஆந்திர பாஷா பூசணம் அப்படின்ற ஒரு இலக்கண அமைப்பு இருந்திருக்கு. பொது ஆண்டுக்கான 12ஆம் நூற்றாண்டுல இந்த இலக்கணம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா இந்த இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு சேவை சண்முகம் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதன் மூலமா நமக்கு இந்த தகவல் கிடைக்கும், சான்று. சரிங்களா, மலையாளத்துல பார்த்தோம்னா ராமசரிதம் அப்படின்ற இலக்கியம், மலையாளத்துல ராமசரிதம் அப்படின்ற இலக்கியம் வந்து பார்த்தோம்னா பொது ஆண்டுக்கு 12ஆம் நூற்றாண்டுல வந்து வந்திருக்கு. அடுத்து இலக்கணமா இருக்கிறது பார்த்தோம்னா லீலா திலகம், இது வந்து 15ஆம் நூற்றாண்டு. மலையாள இலக்கிய வரலாறு அப்படின்ற நூல் மூலமா இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் நம்ம முன்ன பார்த்தோம் இல்லையா, அந்த சொல் ஒற்றுமை, அடிச்சொல் ஒற்றுமை அப்படின்றது, இந்த அடிச்சொல் ஒற்றுமைக்கான முழுமையான இதுதான் இது. மரம்னா மலையாளத்திலையும் மரம், தெலுங்குல மானு, கன்னடம்ல மரம், துளுல மர. அதே போல பாருங்க, நீ, நீ,
நீ, உ, நீ, ஈ, நின், இது எல்லாமே மொழியோடைய இந்த அடிச்சொல் ஒற்றுமை இருக்கு இல்லையா, இவைகள். அதுபோல நம்ம தமிழோட தனித்தன்மைகள் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். தொன்மை இலக்கண அமைப்பு பல்வேறு நாடுகள்லயும் வந்து பேசப்படுது. அதே போல மாறிடுது. மாறி இருக்கு. சரி, ஓகே, நம்ம அது இருந்தாலும் பார்த்துட்டோம் நம்ம ஏற்கனவே. அடுத்து வந்து பார்த்தோம்னா தனக்கென தனித்து இயங்கும் ஒரு இலக்கண வளத்தை வந்து பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல பார்த்தோம்னா பிறமொழி கலப்பு குறைந்தது, தாய்மொழி கலப்புறது, இது எல்லாமே நம்ம வந்து ஒரு முதல் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? அடுத்ததான் நம்ம பார்க்க போறது திராவிட மொழிகளுடைய சிறப்பியல்பு பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா திராவிட மொழிகளுடைய வகைப்பாடு தான் பார்க்க போறோம். கால்டுவெல் வந்து ஆய்வு செஞ்சார் திராவிட மொழிகளோட ஒப்பிலக்கணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து பார்த்தோம்னா மோஸ்ட்லி வந்து பண்பாட்டு ஆய்வுக்கு தான் பயன்படுது, மொழி ஆய்வுக்கு பயன்படல. அதனால திராவிட மொழி வந்து ஒன்றோடு தொடர்புடையதுன்றத விளக்குனாரு தவிர மற்றபடி அது மொழி சம்பந்தமான ஆய்வுக்கு பயன்படல அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆய்வாளர்கள் ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க. இதுல வந்து பார்த்தோம்னா திராவிட மொழிகளின் வகைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கால்டுவெல் அவர்கள் வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, திராவிட மொழிகளை பண்பட்ட மொழிகள், பண்படாத மொழிகள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாரு. அதாவது திராவிட மொழிகளை எப்படி பிரிக்கிறார்னா, பண்பட்ட அல்லது பண்படாத மொழிகள், அல்லது திருந்திய மொழிகள், அல்லது திருந்தாத மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாரு. இது வந்து பார்த்தோன்னா இதுக்கு வந்து ஒரு இது வைக்கிறார் காரணம், இந்த பெயர் காரணம் வந்ததுக்கு ஒரு காரணம் வைக்கிறாங்க. அந்த காரணம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பண்பட்ட மொழி அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எழுத்து வடிவம் இருக்கணும். எழுத்து வடிவம், ஒரு மொழிக்கு எழுத்து வடிவம், எழுதப்பட்ட இலக்கிய நூல்கள், அதே போல இலக்கணம், பேசும் மக்கள் வந்து பார்த்தோம்னா நாகரிகமா இருக்கணும்னு சொல்றாங்க. பேசும் மக்கள் நாகரிகமா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மொழிகளை வந்து பிரிக்கிறாரு. இதுல நமக்கு என்னென்ன மொழிகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, திருந்திய மொழிகள்ல தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்ற நாளையும் வந்து திருந்திய மொழிகள் வந்து இருக்கு அப்படின்றது வந்து எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாம சேர்த்துறாங்க. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தோம்னா துளு, குடகு, துளு மற்றும் குடகு இந்த இரண்டு மொழிகளும் வந்து பார்த்தோம்னா ஒரு இலக்கியம் இலக்கணம் இல்லாத மொழிகள். இலக்கியமும் இலக்கணமும் இல்லாத மொழி. ஆனாலும் கூட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேசும் மக்கள் வந்து நாகரிகமா இருக்கிறதுனால இந்த மொழியை வந்து திருந்திய மொழியோட சேர்த்திருப்பாங்க. சரிங்களா?
இந்த ரெண்டு மொழியும் வந்து பார்த்தோம்னா பேசுறவங்க வந்து பழங்குடியினர்லாம் கிடையாது. ஆனா பேசுற மக்கள் வந்து ஒரு திருந்திய நாகரிகத்தோட இருக்கிறதுனால மட்டும்தான் இதை சேர்த்திருக்காங்க. மற்றபடி இதுல இலக்கணமோ இலக்கியமோ இல்லைன்றது நமக்கு தெளிவாகுது. சரியா? அதே போல திருந்தாத மொழிகள், செப்பமற்ற மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாரு இல்லையா? இதெல்லாம் எங்க இல்லையோ அதெல்லாம் திருந்தாத மொழிகள் அப்படின்றார். இது இல்லாம திருந்தாத மொழிகள் வந்து எது அப்படின்னு பார்த்தோம்னா சுதம், கோதம், கோண்ட், கூ, ராஜ்மஹால், ஓரியன். இதையெல்லாம் வந்து என்ன சொல்றாருன்னா திருந்தாத அல்லது செப்பமற்ற மொழிகள் அப்படின்றது சொல்றாரு. ஸோ இப்படி இந்த மொழிகளை வந்து வகைப்படுத்தினாரு கால்டுவெல். வந்து ஆனா இந்த மொழி வகைப்பாடு வந்து பார்த்தோம்னா மொழி ஆய்வுக்கு பயன்படல. இந்த மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்ற ஒரு பண்பாட்டு ஆய்வுக்கு தான் பயன்பட்டதுன்னு சொல்லிட்டு இப்ப இருக்க அறிஞர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த மொழி ஆய்வை நமக்கு நிராகரிப்பு செஞ்சுட்டு அவங்க புதுசா மொழி ஆய்வு வந்து கொண்டு வந்ததுதான் நமக்கு என்ன திராவிட மொழிகள் வகைப்பாடு. சரிங்களா? இப்ப இந்த திராவிட மொழிகள் வகைப்பாடை பொறுத்த வரைக்கும் இதற்கும் அடுத்து வந்த ஸ்டெங்கேனோ அப்படின்றவர் என்ன பண்றாரு அப்படின்னா திராவிட மொழிகளை ஃபர்ஸ்ட் பிரிக்கிறார். இருக்க திராவிட மொழிகள் எல்லாம் அத முதல்ல வந்து தமிழ் தொகுதி, ரெண்டாவதா தெலுங்கு தொகுதின்னு பிரிச்சுட்டு ஒரு ஆய்வு வெளியிடுறாரு. சரிங்களா? அந்த ஆய்வு நமக்கு எதுக்கு பயன்படுதுன்னா தமிழ் தொகுதின்னு வெளியிட்டதை தென் திராவிடனும், தெலுங்கு தொகுதின்னு வெளியிட்டதை நடுத்திராவிடம்னு வகுக்கிறதுக்கு நமக்கு டாக்டர் ஸ்டெங்கேனோ அப்படின்றவருடைய மொழி ஆய்வு நமக்கு பயன்படுது. இந்த அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா மொழி பிரிப்புக்கு ஒரு அடிப்படைகள் அப்படின்னு சொல்லி வரையறுச்சிருக்காங்க. ஆனா அது அவ்வளவு முழுமையாலாம் எதுவும் பண்ணப்படல. இருந்தாலும் கூட அந்த மொழி பிரிப்பின் அடிப்படைகள் அப்படின்னு சொல்லப்படும் போது அவை வழங்கும் இடம் மாறுதல்கள் வந்து பொதுவா இருக்கா, மாறி இருந்தாலும் கூட அது பொதுத்தன்மை இருக்கா, அவங்களுக்கு உள்ள அடிப்படை பண்புகள் பொதுவா ஒன்றி போகுதா, இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரிதான் வந்து வச்சுதான் பொதுவான கருத்துக்களா வச்சுதான் மொழி பிரிப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த மொழி பிரிப்புகளை வைத்து இப்ப இந்த தற்கால மக்களின் நிலப்பிறப்பை இதெல்லாம் வச்சு மொழியை பிரிச்சாங்க அப்படின்னா அப்ப அந்த காலத்துல இதெல்லாம் ஒரு கிரிட்டீரியாவை வச்சு மொழி பிரிப்புக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து வந்தவங்க என்ன பண்றாங்க, நிலப்பரப்பின் அடிப்படையாக கொண்டு ஒரு ஆய்வாளர்கள் என்ன பண்றாங்கன்னா அடிப்படையாக கொண்டு மொழி அமைப்புகளை திராவிட மொழி குடும்பத்தை 3ஆ பிரிக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா தென் திராவிடம், நடுத்திராவிடம், வட திராவிடம். அதுல தென் திராவிடத்துல இருக்க மொழிகள் பார்த்தோம்னா தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா. இப்ப இந்த மொழிகளை பத்தி இந்த மொழிகள் எங்க இருக்கு, ஒவ்வொரு மொழிகளும் எப்படி வழங்கப்படுது அப்படின்றத பாக்குறது தான் நமக்கான இந்த பாடப்பகுதி. இதுல வந்து பார்த்தோம்னா முதல்ல நம்ம எடுத்துக்கிற பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா தென் திராவிட மொழிகள். தென் திராவிட மொழிகள் நம்ம முழுமையா பார்த்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு மற்ற மொழிகளை வந்து பார்க்கறது மிக எளிமையா இருக்கும். சரிங்களா? இப்போ தென் திராவிட மொழிகள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு முதல்ல வர்றது அப்படின்னு பார்த்தோம்னா தென் திராவிட மொழிகளோட பிரிவு. அதாவது இந்த டேபிள் ரொம்ப முக்கியம். டேபிள் வந்து நீங்க நூல் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த நூல்ல கூட நீங்க பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ தென் திராவிட மொழிகள் முதல்ல எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தென் திராவிட மொழிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட்லி நமக்கு இந்தியாவில் தெற்கு பகுதியில இருக்க பகுதிகள் தான் தென் திராவிட மொழிகள் அப்படின்றத நமக்கு சொல்ல வராங்க. இந்த தென் திராவிட மொழிகள்ல நமக்கு இருக்க மொழிகள் எது பார்த்தோம்னா துளு, படகா, கன்னடம், கோடா, தோடா, கொடகு, இருளா,
மலையாளம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மொழி அமைப்பு பிரிஞ்சிருக்கும் இல்லையா? என்ன மேப்ல எங்க இருக்குன்னு பாருங்க. கோடா, பொத்தா, இருளா, கொடகு, கன்னடம், துளு, தமிழ், இதெல்லாம் சேர்த்தது நமக்கு இதுன்னு சொல்றாங்க. அதாவது இந்த பகுதி இப்படி சொல்றாங்க. சரிங்களா? இதுல வந்து பார்த்தோம்னா இந்த மொழி முதல்ல வந்து பிரியும் போது இதை ஒரு மொழியா வச்சுக்கோங்க. தென்திராவிட மொழிகள் முதல்ல பிரிஞ்சது வந்து பார்த்தோம்னா துளுவா இருக்கும். அதுக்கப்புறம் பிரிந்த மொழிகள் படகா, கன்னடமா இருக்கும். அதன் பிறகு பிரிந்த மொழிகள் என்னவா இருக்கும்னா 2 கிளைகளா பிரிஞ்சு ஒண்ணு கோடா தோடாவாகவும் இன்னொன்று இருளா கொடகாகவும் இருக்கும். அதற்கு பிறகு பிரிஞ்சதுதான் தமிழ்ல இருந்து மலையாளம் இருக்கும். இது எல்லாத்துக்கும் இந்த இடத்துல முதல்ல தமிழ்ல இருந்து தென்திராவிட மொழிகள்னு பேச போற தமிழ்ல இருந்து முதல்ல பிரிஞ்சது துளுன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் படகா, கன்னடம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இருளா, கொடகு, கோடா, தோடா வச்சுக்கலாம். கடைசியா தமிழ்ல இருந்து பிரிந்த மொழி மலையாளம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான சான்றுகள் நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ தென்திராவிட மொழிகள் எங்கெங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா துளு வந்து பார்த்தோம்னா துளு எங்க இருக்குன்னு பார்த்தோம். துளு இங்க இருக்கு. அப்போ கர்நாடகத்துடைய பார்டர்ல இருக்க பகுதி துளு. துளு வந்து பார்த்தோம்னா முதல்ல துளுவோட மொழி வந்து பார்த்தோம்னா கால்டுவல் வந்து என்ன சொல்றாருன்னா ஒரு திருந்திய மொழி அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ஒரு திருந்திய மொழி அப்படின்னு சொல்றாரு. இதுல வந்து பார்த்தோம்னா இன்னும் இதுக்கு வந்து வரி வடிவமோ இலக்கிய வடிவமோ கிடையாது அப்படின்றதும் சொல்றாரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இது எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரகிரி, கல்யாணகிரி அப்படின்ற ஒரு ஆறுகளுக்கு இடைப்பட்ட பகுதியில இருக்கு. சந்திரகிரி, கல்யாணகிரி ஆறுகள் இடைப்பட்ட பகுதி எங்கன்னா கர்நாடகா. கர்நாடகால சந்திரகிரி, கல்யாணகிரி, கல்யாணகிரி ஆறுகள் இடைப்பட்ட பகுதியில இது இருக்குன்னு சொல்றாரு. அதே போல மற்றது பார்த்தோம்னா இல்லைன்னும் இந்த மொழியோடைய நூல்கள் எப்படி இருக்குன்னா கன்னடத்தின் வரி வடிவுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பேசுறது துளு. ஆனா நூல்கள் பார்த்தோம்னா கன்னடத்தின் வரி வடிவுல இருக்கு அப்படின்றத தகவலை வந்து சொல்றாங்க. சரிங்க, அப்படியே ஒவ்வொன்றா பார்ப்போம். ஒவ்வொரு மொழிகளா பார்ப்போம். அடுத்து எந்த மொழிகள் எவ்வளவு பேசுறாங்க, மக்கள் எவ்வளவு பேசுறாங்க அப்படின்றதும் அப்படியே பார்த்துருவோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா கன்னடம். கன்னடம் பார்த்தோம் அப்படின்னா விசிபிளா இருக்காப்பா? ரிஜோன் விசிபிளா இருக்கா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தோம்னா கன்னடம். கன்னடம் எங்கெங்க இருக்குன்னு நமக்கே தெரியும். கர்நாடகா பாருங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா கன்னடம். இந்த ரெட் பார்ட் ஃபுல்லா கன்னடம்னு சொல்றாங்க. கர்நாடகாவில தான் மோஸ்ட்லி. தென் மராத்திய மாநிலம் அப்படின்னு சொல்றாங்க. மராத்திய மாநிலத்துல தெற்கு பகுதி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னும் எங்க பேசுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வேற ஒரு கன்னடம் இருக்கு. அது தமிழ்நாட்டுல பேசக்கூடிய கன்னடம். இங்க பேசக்கூடிய கன்னடம் வந்து பார்த்தோம்னா பழங்கன்னடம் பேசுபவர்கள், இந்த பகுதியில் பேசுற பழங்கன்னடம் பேசுபவர்கள் பார்த்தோம்னா நமக்கு மோஸ்ட்லி தமிழோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு. புது கன்னடம் பேசுறவங்க தெலுங்குடைய எழுத்துமுறையை ஒத்துப்பாங்க அப்படின்றது சொல்லப்படுது. சரிங்களா? பழங்கன்னடம் தமிழோட ஆதிக்கத்தையும் புது கன்னடம் தெலுங்குடைய ஆதிக்கத்தையும் பெறுது
இதுல தேவாங்க கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொழி இருக்கு. தேவாங்க கன்னடம் அப்படின்றது தமிழ்நாட்டுல சின்னாலப்பட்டியில அருப்புக்கோட்டையில பேசக்கூடிய ரெட்டியார்கள் பேசக்கூடிய ஒரு மொழியா இருக்கு. சரிங்களா? அந்த பகுதியில இருக்க மக்கள் வந்து இன்னும் தேவாங்க கன்னடம் பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து தொன்மையான சொற்கள், தமிழ் சொற்கள் என்னவா இருக்குன்னா, நம்ம தமிழ்ல வந்து தேவாங்க கன்னடம் வந்து பார்த்தோம்னா, நம்ம தமிழ்ல என்ன சொல்றோம்னா வெண்திங்கள் அப்படின்னு சொல்ல போனா இவங்க வந்து பெலு திங்களு அப்படின்னு சொல்றாங்க. பெலு திங்களு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றாரு. சரிங்களா? இதுல வந்து ஒளியன் மாற்றம் அப்படின்னு சொல்ல போனா இதுல வந்து பார்த்தோம்னா பால் அப்படின்னு நாம சொன்னோம்னா, பால் அப்படின்னு நாம சொன்னோம்னா கன்னடத்துல என்ன சொல்றாங்கன்னா ஹாலு, ஹாலு, ஆளுன்னு சொல்றாங்க. தேவாங்க கன்னடத்துல என்ன சொல்றாங்கன்னா ஆளுன்னு சொல்றாங்க. நம்ம பாலுன்னு சொல்றத அவங்க ஹாலு சொல்றாங்க. இந்த தேவாங்க கன்னடம் தமிழ்நாட்டுல பேசும்போது அது ஆளுன்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி தேவாங்க கன்னடம் தமிழ்நாட்டுல இருக்கு. இதுல இன்னும் சொல்ல போனா கவுடா கன்னடம் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கு. கவுடா கன்னடம், தேவா கன்னடம், தேவாங்க கன்னடம், கவுடா கன்னடம். இது தெற்கு கர்நாடகாவில் பேசப்படுதுன்னு சொல்றாங்க. இது வந்து கூர்க் மாவட்டத்துல இந்த மொழி பேசப்படுது. கூர்க், தெற்கு கன்னடம். சரிங்களா? இது ஒரு வட்டார வழக்காகவும் இருக்கு. வட்டார வழக்கு நம்ம திருநெல்வேலி பாஷைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வட்டார வழக்காகவும் இது இருந்து வருது. அதே போல அடுத்ததா வந்து நம்ம பார்த்தோம்னா படகா. படகை பொறுத்த வரைக்கும் எங்க இருக்கு, நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில இருக்க ஒரு டிரைப்ஸ் பேசுற மொழி. குன்னூர் பகுதியில் இருக்க மொழி நீலகிரி. இது வந்து ஒரு தனி மொழியாவே இருக்கு. அதே அதே போல கன்னட மொழியோட நெருங்கிய தொடர்பு உடைய மொழியா இருக்கு. சரிங்களா? நீலகிரி மலையில வாழ்ற மக்கள் பேசுகிற மொழியா இது இருந்துட்டு. அடுத்து வந்து பார்த்தோம்னா தோடா. தோடா வந்து பார்த்தோம்னா இதுவும் நீலகிரியில இருக்க யார் பேசுறா, பழங்குடியினர் தான் பேசுறார்கள். அவர்களை வந்து தோடர்கள் அப்படின்னு சொல்றாங்க. தோடர்கள், தோடர்கள் பேசுறாங்க. இதனுடைய ஒலி அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா சி து சி அந்த மாதிரி வந்து இஷு சி து அந்த மாதிரி, அதாவது எப்படின்னா இப்படி சொல்றாங்க எஸ்ஹெச் சிஹெச் டிஹெச் இந்த மாதிரி ஒலி நயம் அவங்க பேசுற மொழியில இருக்க டிஃப்ரெண்ட் வந்து ஒலி நயமா இருக்கணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் பேசப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இருக்குமான வேறுபாடு வந்து தெளிவாவே இருக்கு இவங்க பேசும் மொழியில அப்படின்னு சொல்றாங்க. வேறுபாடு மிக தெளிவா இருக்குன்னு சொல்றாங்க. தெளிவாவே இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இவங்க தோடர்கள். அடுத்து வந்து பார்த்தோம்னா கோடா. இவங்களும் வந்து பார்த்தோம்னா கோடர்கள். இவங்களும் வந்து நீலகிரியில் தான் இருக்காங்க. அடுத்து கொடகு. இதுக்கு வந்து பார்த்தோம்னா எழுத்து வளமோ இலக்கிய வளமோ இல்லை. சரிங்களா? இந்த மக்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு பெண் பாலினின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு பெண் வந்து பல ஆண்களை ஆடவர்களை வந்து மணக்கிற கல்யாணம் பண்ணிக்கிற வழக்கம் இருக்கு. இது வந்து எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா குடகு. கொடகுன்னு சொல்றது வந்து குடகுன்ற ரீஜன்ல இருக்குன்னு சொல்றாங்க. குடகு, குடகு, குடகு மலை காவேரின்னு சொல்லுவோம் இல்லையா, கொடகு. இந்த பகுதியில இருக்கவங்க வந்து இந்த மொழி பேசுறாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா இருளாஸ் வந்து பார்த்தோம்னா இருளருக்குன்னு சொல்லப்படுற மலைதேச வாழ் மக்கள், மலைதேச இருளர்னு சொல்றாங்க. இவங்க வந்து பார்த்தோம்னா நீலகிரியில இருக்கவங்கள பார்த்தோம்னா மலைதேச இருளர்னும், ஆனைமலையில இருக்க இருளர் பார்த்தோம்னா வட்டக்காட இருளர் அப்படின்னு சொல்றாங்க.
இவங்க வந்து 2 இடத்துல இருக்காங்க, நீலகிரி, ஆனைமலை. நீலகிரியில இருக்கவங்க பார்த்தோன்னா மலைதேசர்ல, ஆனைமலையில இருக்கவங்க வட்டக்காடர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல மலையாளம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பண்டைய தமிழகத்தின் மேற்கு பகுதி தான் மலையாளம் பேசப்படுற பகுதி. சேர நாட்டின் ஒரு பகுதி. இப்பகுதியில வந்து பார்த்தோம்னா இந்த பகுதியை படுத்தி எழுந்த நூட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சிலம்பும், சிலப்பதிகாரம், சிலம்பும் பதிற்று பத்தும் இந்த பகுதியை பேசுது. இந்த பகுதியில் எழுந்த இலக்கியங்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதோடு மட்டும் இல்லாம கொங்கு நாட்டோட ஒரு வணிக தொடர்பு கொண்ட பகுதியாகவும் இருக்கு. அளவு கடந்த வடமொழி கலப்பினால மலையாளமும் தமிழ்ல இருந்து பிரிஞ்சதுக்கான ஆதாரங்களே இல்லாத அளவுக்கு, கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வடமொழி கலப்பு இருக்கிறதுனால மலையாளம் ஒரு கலப்பு மொழியாவே தமிழ்ல இருந்து பிரிஞ்சு போயிடுச்சுன்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? தமிழ்ல வந்து போனா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, மலைன்னு சொன்னோம்னா அவங்க மலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, கம்மியான டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அதே போல மலையாளத்துல தொன்மையான இலக்கியம்னு பார்த்தோம்னா ராமசரிதம். அது முழுக்க முழுக்க பழந்தமிழோட ஒன்று போற ஒரு நூல். இந்த நூலை படிச்சா மலையாளிகளுக்கு புரியாது, தமிழரோட ஒன்றி போற நூல். தமிழர்களுக்கு தான் இந்த நூல் எளிமையா புரியும் அப்படின்ற அளவுக்கு இந்த நூல் வந்து இருந்திருக்கு. இருந்தாலும் கூட மலையாளம் வேறு மொழி, தமிழிலிருந்து பிரியவில்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. மலையாளத்துல இருந்து தான் தமிழ் பிரிஞ்சுன்னு சொல்றாங்க. அது இல்லை, தமிழ்ல இருந்து தான் மலையாளம் பிரிந்தது. வேறு மொழிகள், வடமொழிகள் கலப்பால் தனி மொழியாக இன்றைக்கு இருந்து வருது அப்படின்றது தெளிவாகுது. சரிங்களா? இதுல வந்து பார்த்தோம்னா கடைசியா நம்ம பார்க்க போறது தமிழ் பத்தி நம்ம சொல்லணுமா அப்படின்னா என்ன சொல்லலாம், இருக்க தமிழுடைய சிறப்புகள் நம்ம எடுத்து நேரடியா நம்ம இதுல எழுதிக்கலாம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி. நமக்கு நல்லாவே தெரியும், இந்த கோட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகு அப்படின்னு தொல்காப்பியம் வடவேங்கடத்துல இருந்து தென்குமரி வரைக்கும் இருக்க இடையில இருக்க தமிழ் கூறும் நல்ல பரப்பு, நிலப்பரப்பு அப்படின்றத சொல்றத நம்ம எடுத்துக்கலாம். அதாவது தமிழ் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர்ல வந்து ஆட்சி மொழிகளா, சிங்கப்பூர்ல ஆட்சி மொழியாவே இருக்கு. அதே போல பார்த்தோம்னா இந்தோனேசியா, தாய்லாந்து, பர்மா, மொரிஷியஸ் எல்லாம் பேசப்படுது. செம்மொழி, தமிழ் மொழி ஒரு செம்மொழி, ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். கால்டுவெல் வந்து தமிழர்களை வந்து கிரேக்க நாட்டு மக்களோட ஒப்பிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி, தொன்று தொட்ட ஒரு கலாச்சாரம், பண்பாடு, வணிக தொடர்பு உள்ள ஒரு ஒரு மொழி, கொள்ளுணர் கொண்டு கொடுப்பன கொடுத்து இருந்துட்டு வர ஒரு மொழியா நம்ம தமிழ் மொழி இருந்துட்டு இருக்கு. தமிழ் மொழியோட சிறப்புகள் நம்ம பெருசா நம்ம பேசணுன்ற ஒரு இது இல்லை. ஏன்னா நம்ம தமிழுடைய தனித்தன்மைகள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சரிங்களா? அடுத்து தென் திராவிட மொழிகளின் சிறப்பு இயல்புகள். அதாவது இந்த தலைப்பு பார்த்தோம் இல்லையா, இந்த தலைப்புல இந்த மொழிகள் எங்கெங்க இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இந்த மொழிகளுடைய சிறப்பு இயல்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உயர்திணை பொறுமையில வந்து பார்த்தோம். ஒண்ணு சிறப்பு இயல்புகள். உயர்திணை பொறுமையில் ஆண்பால் பெண்பால் அப்படிங்கிற பிரிவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏனைய திராவிட மொழிகள்ல இல்ல. ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அக்ரிணை, உயர்திணை. இதை எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, அண்ணன் வந்தான், மாடு வந்தது. சரியா? அக்ரிணை உயர்திணை சொல்லும் போது நமக்கு என்ன ஆகுது, ஆண்பால் பெண்பால்ங்கிற பிரிவு இருக்கு. ஏனைய திராவிட மொழிகள்ல பெண்பால் வந்து ஒருமையும் அக்ரிணை ஒன்றன்பாலும் இணைந்தே இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது
இதை நம்ம தனித்து சொல்றோம் இல்லையா, அண்ணன் வந்தான் அப்படின்ற உயர்திணைக்கு வந்து ஒரு பின்னாடி நமக்கு சொல்லப்படுற இந்த விஷயத்துல வந்து யார் வந்தா, ஆனா பெண் அப்படின்ற விஷயங்கள்ல இருந்து சொல்றோம் இல்லையா. அதே போல மற்ற இதுல பார்த்தோம்னா நான் தள்ளி வச்சு அக்கா, அதாவது அண்ணன், நீங்க வந்து அக்கா வந்தான்னு வச்சுக்கோங்க, அக்கா வந்தா, நான் தள்ளி வச்சந்தி, நான் பில்லி வச்சந்தி அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து பார்த்தோம்னா அக்ரிணி ஒன்றன் பாலும் இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வச்சிந்தி அப்படின்ற வேர்ல நம்ம வந்ததுன்னு சொல்றதும், அவங்க வந்து யார் வந்தாலுமே அந்த வச்சிந்தின்னு தான் சொல்றாங்க, வந்துச்சு அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர வந்தாள்ன்ற ஒரு இணை ஒட்டு கிடையாது. அந்த ஒருமையில ஆண்பாலா பெண்பாலான்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்றாங்க. வச்சிந்தின்றதுதான் வந்தாள் அப்படின்றத சொல்றாங்க. மாடு வந்தாலும் வச்சிந்தி தான், அக்கா வந்தாலும் அண்ணன் வந்தாலும் வச்சிந்தி தான் அப்படின்றத சொல்றாங்க. அதனால நம்மளுக்கு அதுல இருந்து வேறுபடுது அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே போல ஒளியன் மாறுபாடு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒளியன் தனித்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா, மொழி முதல்ல வந்து சகரம் கெட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பர்ஜில வந்து சுப்புன்னு சொல்றோம், பர்ஜி மொழியில சுப்புன்னு சொல்றோம், தமிழ்ல அதை வந்து உப்புன்னு சொல்றோம். அதாவது சகரம் கெட்டுரும், சகரம் கெடும். மொழி முதல்ல வரும்போது சகரம் கெடுற சிறப்பு தன்மை நம்மகிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சகரம் கெடுதல், சகரம். அதே போல சொல்லோட இறுதியில வரும் எழுத்து வந்து பார்த்தோம்னா உகர ஒலி பெற்று வரும். ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, உகர ஒலி. இந்த நாள் அப்படின்னா நாலுன்னு சொல்லுவோம், நாலுன்னு சொல்றது. மண்ணுன்னு சொன்னா மண் அப்படின்னு மட்டும் சொல்ல மாட்டோம், மண்ணு அப்படின்னு தான் சொல்லுவோம். கண் அப்படின்னா கண்ணுன்னு தான் சொல்லுவோம். அந்த மாதிரி தமிழ் மலையாளத்துல வர இ உ ஏ ஓ, அதாவது தமிழ்ல இ ஊன்னு வந்துச்சுன்னா தெலுங்கு கன்னடத்துல அது ஏஓவா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்ல இலைன்னு சொன்னா அவங்க இலைன்னு சொல்றாங்க, இலை. அதே போல உலைன்னு சொன்னோம்னா அவங்க ஒலைன்னு சொல்றாங்க, ஒலை அப்படின்றாங்க. வந்து பார்த்தோம்னா கன்னடம், இது தெலுங்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மாறுபாடுகள் இருக்கு. தமிழ்ல நம்ம அப்படியே சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து அடுத்து வந்து பார்த்தோம்னா கன்னட மொழியில வந்து பார்த்தோம்னா ககர மொழி முதல்ல வந்து அடுத்து முன்னுயிர் வந்தா தமிழ்ல மலையாளத்துலயும் சகர ஒலியா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ககர மொழி முதல்ல வந்துருச்சு அப்படின்னா அடுத்து வர்றது வந்து பார்த்தோம்னா முன்னுயிர் வந்தால் தமிழ்லையும் மலையாளத்துக்கும், அதாவது கன்னடாவில் கிவின்னு சொன்னா நாம இங்க செவின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. மூலத்திராவிட வேற்றுமையில ஏற்கும் வடிவங்களா வந்து பார்த்தோம்னா யான், யாம், தென் அப்படிங்கிற வந்து வடத்திராவிட மொழிகள்ல என், எம் அப்படின்னு மாறும் அப்படின்னு சொல்றாங்க. யான், யாம் வந்து பார்த்தீங்கன்னா யான், யாம் அப்படின்ற தென்திராவிட மொழிகள் வந்து பார்த்தோம்னா வடத்திராவிட மொழிகள்லையும் பண்ணிக்கணும். மூலத்திராவிட மொழிகள் வந்து மூலத்திராவிட மொழிகள்ல யான், யாம், அதாவது குறுந்தொகையில ஒரு பாடல் வரும்ல, யாயும் எந்தையும், அந்த மாதிரி யான் யாம்னு சொல்லப்படுற மூலத்திராவிட மொழியில வர வேற்றுமையில ஏற்கும் வடிவங்களான யான் யாம்னு சொல்லப்படுற இந்த வார்த்தைகள் வந்து எப்படி மாறும்னா தென் மற்றும் வடத்திராவிட மொழிகள்ல மட்டும் எம், என், எம்னு மாறுது அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா நம்ம யான்னு சொன்னா அவங்க ஒரு ஐ சேர்த்து எண்ணெய் அப்படின்னு நம்ம சொல்றோம், எண்ணெய் யான்னு சொல்லும்போது. அதுவே யாம்னு சொல்லும்போது ஒரு ஐ சேர்த்து என்ன சொல்றோம், எம்ஐ அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சொல்லும் பொழுது இந்த
அமைப்பு நமக்கு கிடைக்குது. இந்த ஒரு மாறுதல் தமிழ் மொழியில இருக்குன்னு சொல்றாங்க. அக்ரிணையில வந்து பன்மை விகுதி கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அக்ரிணையில் பன்மை விகுதி கட்டாயம் அல்ல. சரிங்களா? அக்ரிணையில அக்ரிணையில எப்படின்னா, அக்ரிணையில வந்து பன்மை விகுதி அப்படின்னா 10 மாடுனா 10 மாடு தான், 10 மாடுகள் அப்படின்னு எழுத தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க தமிழை பொறுத்த வரைக்கும். அதே போல அதிகமா வந்து இறந்த கால இடைநிலைகள் இருக்கு. இறந்த கால இடைநிலைகள், அதிக இறந்த கால இடைநிலைகள், அதிக இறந்த கால இடைநிலைகள் வந்து பார்த்தோம்னா இத்து, இந்து இத்து, இட்டு இட்டு, ஈ அப்படின்ற இந்த இறந்த கால இடைநிலைகள் கன்னடத்திலேயோ துளுலையோ இதெல்லாம் இல்லை. ஆனா தமிழ்ல இந்த மாதிரி இறந்த கால இடைநிலைகள் அதிகமா இருக்கு அப்படின்றாங்க. வேங்கோல் விகுதியா, அதாவது அடுத்து வந்து பார்த்தோம்னா வேங்கோல் விகுதியாக கா அப்படின்ற வேர்டு வந்து பார்த்தோம்னா எழுத்து வந்து பார்த்தோம்னா தென்திராவிட மொழிகள் மட்டுமே இருக்கு. கா வேங்கோல் விகுதி. விகுதினா என்னங்க? பகுதி விகுதியெல்லாம் படிச்சிருப்போம்ல. வேங்கோல் விகுதி அப்படின்ற இந்த கா அப்படின்ற எழுத்து வந்து எங்க வருதுன்னா தமிழ்ல தென்திராவிட மொழிகள்ல மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வாழ்க அந்த மாதிரி. அதே போல பார்த்தோம்னா எச்ச வடிவங்களோடு வேண்டும் அப்படிங்கிறத இணைச்சோம்னா உடன்பாட்டு பொருளையும் வேண்டாம் ஆம் இணைத்தா, அதாவது ஒரு எச்சம், எச்ச வடிவம் அப்படின்னு சொல்லலாம். வேண்டும் அப்படின்னா என்ன, ஒரு எஞ்சி நிக்குது ஒரு எச்சமா. வேண்டும் அப்படின்றது இந்த வேண்டு அப்படின்றது எஞ்சி நிக்குது. சரிங்களா? இதோட சேர்த்தா ஒரு உடன்படுதல், உடன்பாட்டு எழுத்தையும் உடன்பாட்டு பொருளையும், ஆம் சேர்த்தா ஒரு எதிர்மறை பொருளையும் உணர்த்துது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? வேண்டும் வேண்டாம் அப்படின்ற அமைப்பு தமிழ்ல தான் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? எடுத்துக்காட்டு வர வேண்டும் வேண்டாம் அந்த மாதிரியே கொடுத்துக்கலாம். அதே போல வளைனா ஒலிகள் வந்து இன் இல், அதாவது 3 சுருக்கி இல், இது வந்து பார்த்தோம்னா வளைனா ஒலிகள் சொல்றாங்க. இந்த வளைனா ஒலிகள் பொறுத்த வரைக்கும் எங்க இருக்குன்னா நம்ம தென்திராவிட மொழிகள்ல மட்டும்தான் தெளிவா இருக்குன்னு சொல்றாங்க. தெளிவாக இருக்கு அப்படின்ற கருத்து பதிவிக்கிறாங்க. இதே போல பார்த்தோம்னா நம்ம இன்னும் தமிழ் மொழியோட, அதாவது தென்திராவிட மொழிகளுடைய சிறப்பியல்புகள் நம்ம பார்த்துட்டோம். தென்திராவிட மொழிகள் சிறப்பியல்பு அப்படின்னு கேட்கும்போது நமக்கு திராவிடம்னா என்னன்னு எழுதிட்டு தென்திராவிட மொழிகள் இந்த மாதிரி வகைப்படுத்திட்டு இந்த வரைபடம் போட்டு இந்த சிறப்பியல்புகளை சேர்த்து எழுதணும்னா இந்த வினாக்கான விடை முடிந்தது. அடுத்ததாக நாம நடுத்திராவிட மொழிகள் பார்க்கலாம். ஒரு 5 நிமிடம் இடைவெளி எடுத்துக்கோங்க. லைன்ல இருக்கும், டிஸ்கனெக்ட் பண்ணானா லைன்ல இருங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது நடுத்திராவிட மொழிகள். சரிங்களா? ஒரு 5 நிமிடம், கரெக்டா ஒரு 7:55 சரிங்களா? ஓகே சார். சொல்லுங்க கௌதம். இல்ல ஓகேன்னு சொன்னேன். ஓகே ஓகே ஓகே.
வந்துட்டீங்களா? எஸ் சார். போலாமா? எஸ் சார். சாலினி இருக்கீங்களா? எஸ் சார். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பார்த்தோம்னா நடுத்திராவிட மொழிகள். நடுத்திராவிட மொழிகள் பொறுத்த வரைக்கும் இந்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இந்த வரைபடத்தை எடுத்துப்போம். சார் வீடியோ தெரியல. இல்லைங்களா? இப்போ இப்போ ஓகே சார். ஓகே, சரிங்க. இப்போ தெலுங்கு குவி கிளை, அதாவது தென் நடுத்திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லப்படுற தெலுங்கை மையமாக கொண்ட மொழிகள், அதாவது தெலுங்கில் இருந்து பிரிந்த மொழிகளை வந்து நடுத்திராவிட மொழிகளா நம்ம சொல்றோம். சரிங்களா? இதுல வந்து பார்த்தோம்னா ஆந்திர பிரதேசம், தெற்கு ஒரிசா, தென்கிழக்கு மத்திய பிரதேசம், கிழக்கு மகாராஷ்டிரம், கோண்டுவானம்ங்கிற இந்த ஏரியாவில் இருக்க மொழிகள் வந்து நடுத்திராவிட மொழிகள் அப்படின்ற ஒரு டெபினிஷன் நமக்கு கொடுக்குறாங்க. இதுல வந்து பார்த்தோம்னா மோஸ்ட்லி நம்ம நடுவில் பிரிக்கிறது நம்ம இப்படி எதை மையமா வச்சுக்கலாம், எதை சொல்லிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தெலுங்கு நடுத்திராவிட மொழிகள் அப்படின்னா ஒரு தெலுங்கை மையமாக கொண்டு அதுல இருந்து பிரிந்த மொழிகள் அப்படின்ற ஒரு பொதுவாக நமக்கு நாலேஜ் இருந்தாலே அது நம்ம வகைப்படுத்திடலாம். இதை பொறுத்த வரைக்கும் நடுத்திராவிட மொழிகள் பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடி எப்படி பார்த்தோம்னா அதே அதே பேட்டர்ன் தான். தென்திராவிட மொழிகள்னா என்ன, அந்த மொழிகள் எங்கெல்லாம் இருக்கு, யார் பேசுறாங்க, எப்படி இருக்காங்க அப்படின்றதுதான் இந்த இது. இதுல வந்து பார்த்தோம்னா நம்ம தென்திராவிட மொழிகளுக்கு பார்த்த அளவு பார்க்கணுமா அப்படின்னா அது அவ்வளவு தேவையில்லை. நடுத்திராவிட மொழிகள் எங்க பேசுறாங்க அப்படின்னா ஆந்திரா, தெற்கு ஒரிசா, ஆந்திர பிரதேசம், தெற்கு ஒரிசா, ஆந்திரா, தெற்கு ஒரிசானா நம்ம இந்த வந்துடும், இந்த பகுதியெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் தென்கிழக்கு மத்திய பிரதேசம், மத்திய பிரதேசத்துல தென்கிழக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கிழக்கு மகாராஷ்டிரம், கிழக்கு மகாராஷ்டிரம், கோண்டுவனம் பகுதினா எதை சொல்றோம், நம்ம தென் பகுதியில சொல்றோம். சரிங்களா? அது இல்லாம இந்த ஏரியாவிலையும் சொல்லுவாங்க இங்கேயும் எல்லாம் பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நம்ம நடுத்திராவிட மொழிகள் இங்கதான் பேசுறோம். கோண்டுவனம்னா நம்மளுடைய இந்த பகுதிகள், இந்த நடுத்திராவிட பகுதிகளில் இருக்க மற்ற மொழிகளை நம்ம சொல்றோம். முதல்ல நமக்கு எப்படி மொழி பிரியுது அப்படின்னு பார்த்தா, தெலுங்கு குவி கிளை இரண்டா பிரியுது. இந்த நடுத்திராவிட மொழிகள் தெலுங்கு நாயக்கு கிளை அப்படின்னு சொல்லிட்டு 2 கிளைகள் இருக்கு. நம்ம பார்க்கும் போதே 2 கிளைகளை தான் பார்ப்போம். இதுல வந்து பார்த்தோம்னா முதல் கிளை தெலுங்கு கிளை அப்படின்னு பார்த்தோம்னா தெலுங்கு. இந்த தெலுங்கு கிளை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு தான் முதல்ல இருந்தே இருந்துட்டு இருக்கு. முதல்ல வந்து பிரியறது அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆ பிரியுது. அதுல அந்த 2ஆ பிரியறதுல ஒரு பகுதி கோண்டி கோண்டானும் குயி குவினும் பிரியுது இந்த பகுதி. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோம்னா பெங்கோ மாண்டோ அப்படின்ற மாண்டான்ற 2ஆ பிரியுது. இப்ப வந்து பார்த்தோம்னா அதுல இருந்து பிரிஞ்சு வந்து கூட தெலுங்கு இன்னும் தனியா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க பார்த்தோம்னா நடு இந்தியா, கோண்டோனம் பகுதியில நடு இந்தியாவில தான் இந்த தெலுங்கு பகுதி இருக்கு, தெலுங்கு பேசுகிற மக்கள் இருக்காங்க. இதுல வந்து தெலுங்கு பார்த்தோம்னா இந்த மற்ற பகுதி பார்த்தோம்னா கோண்டி கோண்டா அப்படின்னா ஆந்திராவுடைய எல்லை பகுதி, ஆந்திர எல்லை பகுதி.
ஆந்திராவோட எல்லை பகுதியில இருக்காங்க. அதுவே வந்து பார்த்தோம்னா இங்க எழுதிக்கலாம், ஆந்திராவுடைய எல்லை பகுதி. எல்லை பகுதியில இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தோம்னா குயி குயி வந்து பார்த்தோம்னா ஒடிசா கோராபுத் மாவட்டம், ஒடிசா கோராபுத் மாவட்டத்துல இவங்க இருக்காங்க. சரிங்களா. அடுத்து பெங்கோ மாண்டோ பேசுறவங்க பார்த்தோம்னா, பெங்கோங்கிறது ஒரு தனிமொழி. மாண்டோ பத்தி எந்த ஒரு ஆராய்ச்சியும் இல்லை. பெங்கோங்கிறது ஒரு தனிமொழி, மாண்டோவை பத்தின ஆராய்ச்சிகள் இல்லை. சரிங்களா. அப்போ பெங்கோ மாண்டோ, சரிங்களா. இந்த முதல் தெலுங்கு குவிக்கிளை அப்படின்னு சொல்ல போறோம்னா, ஏன்னா இந்த குவி இந்த மொழிகள் இருக்கிறதுனால இதை குவிக்கிளை அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து தெலுங்கு அப்படின்னு பார்க்கும்போது, தெலுங்குல வந்து பார்த்தோம் சிறப்பான ஒரு மொழியாகவும் சொல்வளம் மிக்க மொழியாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல பார்த்தோம்னா பாரதிய இதனுடைய இனிமையை பார்த்து சுந்தர தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த மொழியை புகழ்ந்திருக்கார். சுந்தர தெலுங்கு அப்படின்னு சொல்லி பாரதி தெலுங்கு புகழ்ந்திருக்காரு. ஆந்திராவை பார்த்தோம்னா, ஆந்திராவில் பார்த்தோம்னா அதிக மக்கள் பேசுறாங்க. ஆந்திராவில தான் அதிகமா தெலுங்கு பேசுறாங்க. அதே போல திணை பால் பாகுபாடு பார்த்தோம்னா, அதாவது அதிகமா வந்து மொழி தொடர்பு, நிறைய மொழிகளோட ஒரு மொழி தொடர்பு இருக்கு. நீங்க பாக்குறோம் இல்லையா, கீழே ரெண்டா பிரிச்சு ரெண்டையும் வந்து நிறைய மொழிகளோட மொழி தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இதுல வந்து பார்த்தோம்னா திணை பால் பாகுபாடு, அதாவது ஒருமையில வந்து ஆண்பால் அல்லாதன அப்படின்ற ஒரு பிரிவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதோட சிறப்பே ஆண்பால், அதாவது ஒருமையில சொல்லும் போது மட்டும் ஆண்பால் பெண்பால்னு சொல்லாம ஆண்பால் அல்லாதன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ற ஒரு சிறப்பு இருக்கு தெலுங்குல பொறுத்த வரைக்கும். அதே போல பார்த்தோம்னா ஒளி அந்த உச்சரிப்புல வந்து இடம்பெயர்ந்து நிற்கும், அதே போல இருக்காது, ஒவ்வொரு இடத்துலையும் மாறி மாறி இடம்பெயர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் தெலுங்குக்கு வந்து ஒரு சிறப்பு இயல்பா சொல்லப்படுது. இருந்தாலும் கூட அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தோம்னா தெலுங்கு கெலாமி நாயக்கி, அதாவது நடுத்திராவிட மொழி தெலுங்கு குவிக்கிளை, தெலுங்குல கெலாமி நாயக்க கிளைன்னு ரெண்டா பிரியுது. அதுல கொலாமி நினைக்கணும், கொலாமி நாயக்கி கிளை, கொலாமி நாயக்கி, அர்ஜி, கடபா, ஒல்லாரி, கடபா சில்லு. அதாவது முதல்ல பிரிகிறது பார்த்தோம்னா இந்த மாதிரிதான், முதல்ல பர்ஜியாவும் கடபாவும் பிரியுது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் கொலாமி நாயக்கியாவும் பிரியுது. இந்த கொலாமி எங்க பேசப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேச பகுதியில பேசப்படுது. நாயக்கி எங்க பேசப்படுதுன்னா மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா. பர்ஜி எங்க பேசப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இது மத்திய பிரதேசம். கடபா, ஒல்லாரி, கடபா, தில்லூர் எங்க பேசப்படுதுன்னு பார்த்தோம்னா கடபா பொறுத்த வரைக்கும், கடபா, ஒல்லாரி, கடபா, தில்லூர் பொறுத்த வரைக்கும் ஒடிசா பகுதியில பேசப்படுது. ஒடிசா மத்திய பிரதேச பகுதியில பேசப்படுது. ஒடிசா மத்திய பிரதேசம் பகுதியில பேசப்படுது. மேப்ல பார்த்தோம்னா கூட நமக்கு கொலமி நாயக்கி, இங்கேயும் கொலமி தனியா நாயக்கி தனியா கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் கூட நமக்கு எங்க பேசப்படுது மத்திய பிரதேசமா, மகாராஷ்டிரம் மத்திய பிரதேசத்தோட இந்த பகுதியில் இடைப்பட்ட பகுதியில பேசப்படுது. இதுல என்ன இவர்களுடைய மொழி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, தெலுங்கு குவிக்கிளை பார்க்கும்போது கோண்டி எங்க இருக்குன்னு பாருங்க, இந்த பகுதியில பேசப்படுது. கோண்டி, கோண்டா ரெண்டுமே இந்த பகுதி தான் வரும். மண்டா நம்ம பார்த்தோம், ஆராய்ச்சியில இல்லைன்னு பார்த்தோம் இல்லையா, அது பார்த்தோம்னா இங்க இருக்கு. அடுத்து குவி பாருங்க, குவி இந்த மொழிகள் இங்க பேசப்படுது இந்த பகுதியில. அடுத்து வந்து பார்த்தோம்னா
இது ஒரு தனி மொழியா இருக்கு. இதுவும் பார்த்தோம்னா இந்த பகுதியில சரிங்களா. போண்டி கோண்டா. கோண்டா பாருங்க, போண்டி இங்க இருக்கு, கோண்டா இங்க இருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு தெலுங்கு குவிக்கிளை. கொலமி நாயக்கி கிளை அப்படின்னு சொன்னா கொலமி நாயக்கி மொத்தமா கொடுத்தாங்க, தனித்தனியா எதுவும் கொடுக்கல. பர்ஜி மட்டும் இங்க இருக்கு, பர்ஜி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா கடபா உள்ளாரி கடபா சில்லு கதப்பான்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, கதபா. ஸோ இந்த மாதிரி நடுத்திராவிட மொழியில வந்து பார்த்தோம்னா இப்படி இருக்கு. தெலுங்கு பாருங்க, ஆந்திரா அதே போல கீழே இருந்து தான் போகுது. தெலுங்கு ஒரு நல்ல வளமுடைய மொழியா இருக்கு, அதுக்கு மேல போக போக எல்லாமே கிளை மொழிகளா இருக்கு. அதுல தெலுங்கு குவி கிளை அப்படின்னு இந்த பகுதியவும், கொலமி நாயக்கு கிளைன்னு மேல இருக்க பகுதியும் நமக்கு வகை பிரிச்சு காட்டுறாங்க. இதுல வந்து பார்த்தோம்னா இந்த மொழியோட சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா தென்திராவிட மொழியோடைய சிறப்பு அப்படின்னு சாரி நடுத்திராவிட மொழியோட சிறப்பியல்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமா வந்து ஏற்கனவே நம்ம 2 முறை பார்த்துட்டோம் இல்லையா. இந்த வார்த்தைகளே எப்படி அங்க சொன்னோமோ அதை நீங்க மாத்தி சொல்ல போறோம், அவ்வளவுதான். பெரியதா இதுல வந்து பெரிய வித்தியாசங்கள்லாம் கிடையாது. இதுல வந்து பார்த்தோன்னா மொழி முதல்ல ககரம் வந்துச்சுன்னா முன்னுயிர் முன் வரும்போது சகரமாக மாறாமல் மூலத்திராவிட மொழி போன்றே உள்ளது அப்படின்னு சொல்றாங்க நூல்ல. இதுல இன்னும் எளிமையா அதை சொல்ல போனா முன்னாடி ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ககரம் முன்னுயிர் முன் வரும்போது சகரமாக மாறாமல் மூலத்திராவிட மொழி போன்றே அப்படியே இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா தென் திராவிட மொழிகள்ல ககரம் வந்தா அது சகரமா மாறுதுன்னு சொன்னாங்க, சரிங்களா. கெவின்னு வந்தா அது செவின் மாறுதுன்னு சொன்னோம், சகரமா, சரிங்களா. இங்க அப்படி மாறல, கெவியாவே தான் இருக்கு. சகரம் வந்தா முன்னுயிர் முன் வரும்போது சகரமா மாறல அப்படின்னு சொல்றாங்க. இங்க மாறல. எங்க மாறுது? தமிழ்ல தென் திராவிட மொழிகள்ல மாறுது, இங்க மாறல. அவ்வளவுதான் இதுல இருக்க. அதாவது இப்ப பார்த்தோம்னா லா அப்படிங்கிற வளைனா ஒலி ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. அந்த வளைனா ஒலி பார்த்தோம்னா இங்க இல்ல. எங்க இல்ல? தெலுங்கு குவிக்கிளையில இல்ல, தெலுங்கு குவிக்கிளையில இல்ல. நாயக்கி கிளையில இருக்கு, நாயக்கில இருக்கு, சரிங்களா. அதே போல அடுத்து வந்து பார்த்தோம்னா குரில் நெடில் வேறுபாடுலாம் இருக்கு. குரில் நெடில் வேறுபாடு இங்க இருக்கு. அதே போல மூலத்திராவிட மூக்கொலி அப்படின்னு சொல்ல போனா இங்க வந்து பார்த்தோம்னா அந்த மூக்கொலிகள்னு சொல்ல போற ஏன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா மூலத்திராவிட மொழிகள்ல வர நகரம் என்னவா ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இங்க நகரமா மாறுது. எடுத்துக்காட்டு சொல்ல போனா சென்றேன் அப்படின்னு சொன்னா இங்க சென்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க 2 சுழி இன்னும் வந்தா இங்க 3 சுழி போட்டு வர ஒரு உச்சரிப்பு இங்க இருக்கு. அதே போல டகர ஒலி மொழி முதல்ல சில இடங்கள்ல வரும் சொல்றாங்க. நம்ம டா வச்சு பெருசா எந்த ஒரு வார்த்தைகளும் பெருசா இருக்காது. ஆனா இங்க வந்து டகர ஒலி வரும் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு போதான் டப்பு அப்படின்னு சொல்றாங்க, டப்பு குடு அப்படின்னு சொல்றாங்க, டப்பு அந்த மாதிரி. இது வந்து தென் திராவிட மொழிகள்ல இல்ல, சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒளியன் இடம்பெயர்ந்து நின்றலே அதிகமாக காணுது. முன்ன பார்த்தோம் இல்லையா, ஒளி மாறுபட ஒளியன் வந்து இடம்பெயர்ந்து நிற்கிற ஒரு இயல்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அப்படின்றது எப்படி சொல்றோம்? ஒளி மாறுபாடு, ஒளியின் இடம்பெயர்தல். அந்த ஒளியின் இடம்பெயர் அவர் அப்படின்றத இவங்க எப்படி எழுதுறாங்கன்னா வாரு அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து கூப்பிடுறது வந்து எப்படின்னா அவருங்கிறத வாரு 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 அப்படின்னு சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா இந்த ஒளியன் வந்து அவர் அப்படின்றத இந்த வாருன்ற ஒரு இடம்பெயர்வு இருக்கு, இடம்பெயர்வு நிற்கு அப்படின்னு சொல்றாங்க. குரல் அப்படிங்கிறத ரோலு அப்படின்றாங்க, ரோலு. புரியுதா? இந்த ரா லா வந்து அந்த ஒளி
மாறுபாடு இங்க இருக்கு. ஆனா அந்த போர் மூலம் அப்படிதான் இருக்கு அப்படின்றத சொல்ல வராங்க. சரிங்களா? ஆண்பால் பெண்பால், ஆண்பால் இல்லாதானே முன்னவே பார்த்தோம் இல்லையா? ஆண்பால் அல்லாதன. ஆண்பால் அப்படின்ற ஒரு வேறுபாடு காண முடியும். ஒருமையிலையும் சரி பெண்மையிலும் சரி. அதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா, இப்போ ஆண்பாலாவே இருந்தாலும் ஆண்பால் அல்லாதன அப்படின்ற ஒரு விஷயங்கள் சொல்லப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஒருமையிலுமே இருக்கு பன்மையிலும் இருக்குன்னு சொல்றாங்க. முன்ன ஒருமையில இருக்குன்னு சொன்னோம். இங்க வந்து பார்த்தோம்னா ஆண்பால் அல்லாதனன்ற ஒரு பிரிவு இருக்கு. நம்ம இங்க வந்து ஆண்பால் பெண்பால் பலர்பால் பலவின்பால்னு சொல்றோம். ஏன் இங்க இன்னொரு பிரிவா என்ன இருக்குன்னா ஆண்பால் அல்லாதனன்னு ஒரு பிரிவு இருக்குன்னு சொல்றாங்க. அதே போல பன்மையை உணர்த்தும் பலவின்பால் விகுதி கட்டாயம் இல்லை. நம்மளதுல இந்த பன்மையை உணர்த்துவதற்கு பன்மையை உணர்த்துறதுக்கு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் விட்டேன். இதுல வந்து பார்த்தோம்னா ஆண்பாலை போல பெண்பால் உறவு பெயர்கள் வந்து ஆள் விதியை பெற்று அமையுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அக்கான்னு நம்ம சொல்றத இவங்க வந்து அக்கால் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா அப்படின்னா இவங்க அம்மாள் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நடுத்தரோட மொழிகள்ல இது ஒரு இதுவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா இது இந்த பன்மையை உணர்த்தும் பலவின்பால் விகுதி கட்டாயம் இல்லை. பன்மைக்கு வந்து சொல்லும் போது நம்ம பலவின்பால் விகுதி கட்டாயம் இல்லை. இந்த மாடு வந்தன முன்ன பார்த்தோம் இல்லையா? மாடுகளுக்கு பின்னாடி 10 மாடுகள் அப்படின்னு நம்ம போட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இதுலயும் கட்டாயம் இல்லை. ஆனா அக்ரிணை பன்மை அது நம்ம தமிழ்ல பார்க்கும்போது அக்ரிணைக்கு கூட நமக்கு தேவையில்லை. ஆனா அக்ரிணையை உணர்த்தும் போது இங்க வந்து அக்ரிணையின் பன்மையை உணர்த்துறதுக்கு பலவின்பால் விகுதி வேணும். பன்மை உணர்த்த பலவின்பால் விகுதி தேவைப்படுது. பலவின்பால் விகுதி பகுதியில விகுதி தேவை. சரிங்களா? அதே போல அடுத்து வந்து பார்த்தோம்னா எழுவாய் வந்து வடிவில் வந்து மூவிட பெயர்களின் முதல் உயிர் நீண்டும், அதாவது எழுவாய்னா ஒரு முதல்ல சொல்லப்படுற ஒரு விஷயம். அதுல எழுவாய்னா யார்? நாம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த சப்ஜெக்டா. ஓகே. எழுவாய் வந்து வடிவில் வந்து மூவிட பெயர்களின் முதல் உயிர் நீண்டும், மூவிட பெயர்கள்ல முதல் உயிர் நீண்டும் வேற்றுமை ஏற்கும் வடிவில் குருவியும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒன்றும் இல்லை. நான் அப்படின்னா நான் பிளஸ் ஐ அப்படின்ற ஒரு வேற்றுமை சேர்க்கும் போது என்னை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுவும் நாம் அப்படின்னு சொல்லும் போது ஆள் அப்படி கொண்டு சேர்த்தா நம்மால் அப்படி வருது இல்லையா? மூவிட பெயர்கள் முதல் உயிர் நீண்டும் நான் நீண்டு அது எப்படி வருது? வேற்றுமையை ஏற்கும் வடிவுல குறுகியும் வருது அப்படின்னு சொல்றாங்க. நீ பிளஸ் டூ உனக்கு இந்த மாதிரி மாறி வருது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல அவன் அப்படின்னு சொல்ற இடத்துல இங்க என்ன வருது? அவந்த் அப்படின்னு எழுதுறாங்க. அதாவது அவன் அப்படின்னு எழுதுறாங்கன்ற ஒரு வித்தியாசம் சொல்றாங்க. இந்த சிறப்பியல்புகள் போதுமானது. நடுத்திராவிட மொழிகளுக்கு இந்த சிறப்பியல்புகள் போதுமானது. அடுத்ததாக வடத்திராவிட மொழிகள் இங்கே பார்த்துடலாம்.
குரூக், மால்டோ, பிராகுயி அப்படின்ற 3 தான் இருக்கு. குரூக், மால்டோ, பிராகுயி. பிராகுயி மட்டும்தான் இந்தியாவில் இல்லை, அது பலுச்சிஸ்தான்ல இருக்க ஒரு மொழி. சரிங்களா? அந்த பலுச்சிஸ்தான்ல இருக்க மொழி இந்தியாவுக்கு வெளியே இருக்க ஒரு வட திராவிட மொழி. நம்ம ஏற்கனவே முன்கூட்டியே இதை பார்த்துருக்கோம். பலுச்சிஸ்தான் சார் சொல்லுங்க. இது அந்த குருக்கு வந்துட்டு பலுச்சிஸ்தான்ல வருமா சார்? எக்கோ ஆகுது நீங்க பேசுறது. இல்ல, அந்த குருக்கு வந்துட்டு பலுச்சிஸ்தான் இடத்துல வருமான்னு கேட்டேன். இல்ல குருக்கு குரூக் இல்லைங்க. குரூக் நம்ம மேப்ல எங்க பார்த்தோம்? இங்க பாருங்க, பிராகுயி தான் வெளியே. சரிங்களா? குரூக் வந்து பார்த்தோம்னா இங்க உள்ள இருக்கு பாருங்க. இல்ல, கீழே வந்துட்டு எழுதிருக்கிறது வேற, அதான் கேட்டது. சாரி, பிராகுயி எழுதுறதுக்கு இங்க எழுதிட்டேன். பிராகுயி வந்து ஓகே பலுச்சிஸ்தான். ஓகே தேங்க்யூ சார். பார்ப்போம், ஒவ்வொன்றும் இப்போ உள்ள போயிட்டு பார்ப்போம். இந்த பிராகுயி வந்து பார்த்தோம்னா பலுச்சிஸ்தான்ல இருக்க மொழி. பலுச்சிஸ்தான் பாகிஸ்தான்ல இருக்க ஒரு மொழி. சரிங்களா? பாகிஸ்தான்ல பலுச்சிஸ்தான் பகுதியில இந்த மொழி பயன்பட்டு இருக்கு. இந்த மொழி பார்த்தோம்னா பாரசீக மொழிகளோட நெருங்கிய தொடர்புடைய ஒரு மொழியா இருந்து வருது. சரிங்களா? இந்த மொழியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்ம சிந்து சமவெளியில இருந்தோம் அப்படின்ற வரைக்கும் இது நமக்கு மிகவும் மிகவும் வந்து பார்த்தோம்னா இது நமக்கு உதவியா இருக்கக்கூடிய ஒரு மொழியா இருந்து வருது. சரிங்களா? அதாவது நம்ம திராவிட மொழிகளோட சிந்து சமவெளியோட நம்மளுடைய திராவிட மொழிகளை ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு இந்த பிராகுயி மொழி ஒரு பெரிய சான்றா இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா இதுல குரூக்கை பொறுத்த வரைக்கும் இதை வந்து கால்டுவெல் எப்படி சொல்றாருன்னா ஒரோவான் அப்படின்ற மொழியா இதை சொல்றாரு. ஒரோவான் அப்படின்னு சொல்றாரு. ஒரோவான் இது எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா பீகார் பார்த்தோம் இல்லையா? பீகார், அஸ்ஸாம், வங்காளம், மத்திய பிரதேஷ் இந்த பகுதியில இருக்கு. அதே போல இது வந்து பார்த்தோம்னா மால்டோ எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பீகார், வெஸ்ட் பெங்கால் இந்த பகுதியில இருக்கு. இந்த மால்டோ பேசுபவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா மாலர்கள் அப்படின்னு சொல்லப்படுற இனக்குழு பேசுறாங்க. மாலர்கள். இதுக்கு பார்த்தோம்னா இலக்கிய வளம் இல்லை, இலக்கிய வளம் பெருசா இல்லை. குரில் நெடில் வேறுபாடு இருக்கு. அதே போல நெடில் ஓகே, இதோட நம்ம சிறப்பியல்புல மற்றதை பார்ப்போம். இந்த மாதிரி இந்த மொழி அமைப்பு நல்லா இருக்கு. குரில் நெடில் வேறுபாடு, பொருள் வேறுபாடு இதெல்லாமே இருக்கு. நெடில் உயிரொலி இருக்கு. நெடில்ல வந்து உயிரொலி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மொழி இறுதியில வந்து அது இல்லை. நெடில் உயிரொலி வந்து மொழி இறுதியில இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே, நம்ம இதை நம்ம முன்கூட்டியே நம்ம இதை பார்த்துருக்கோம். இதுல வந்து பார்த்தோம்னா சிறப்பியல்புகள் அப்படின்னு சொல்ல போனா வட திராவிட மொழிகளுக்கு சிறப்பியல்புகள் அப்படின்னு சொல்ல போனா நம்ம என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா மூலத்திராவிட மொழியில வந்து இந்த ககரம் பார்த்தோம் இல்லையா? மூலத்திராவிட மொழிகள்ல வர மூலத்திராவிட ஒளி, அதாவது இந்த திராவிட மொழிகளுக்கெல்லாம் முன்னாடி மூலத்திராவிடம் ஒன்று இருந்திருக்கும். அதுல இருந்துதான் இந்த 3 மொழிகள் பிரிஞ்சிருக்கும். மூலத்திராவிடம்னா தனி. சரிங்களா? மூலத்திராவிட மொழின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருந்திருக்கும். அதுல இருந்துதான் தென் திராவிடம், வட திராவிடம், நடுத்திராவிடம்லாம் பிரிஞ்சிருக்கும் அப்படின்றத நம்ம வச்சுக்கணும். இந்த மொழிகளுக்கெல்லாம் மூலம் ஒரு மொழி இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம நினைவுபடுத்துறேன். இதுல வந்து பார்த்தோம்னா மூலத்திராவிட மொழியில இருக்க இந்த ஒளி ககரம் மொழி வந்து ககரம் இருக்கு இல்லையா? ககரம் கா இருக்கு இல்லையா? அந்த கா வந்து பார்த்தோம்னா இ இ இந்த ரெண்டு தவிர்த்து மற்ற முன்னுயிர்கள் வரும்போது
அது வந்து என்ன ஆகும்னா இது ரெண்டுக்கு முன்னாடி மட்டும் வராம மற்ற மொழிகளுக்கு முன்னாடி இந்த கா வரும், மற்ற எழுத்துக்களுக்கு முன்னாடி, உயிர்களுக்கு முன்னாடி, உயிரெழுத்துக்கள் முன்னாடி இ இ இந்த ரெண்டு தவிர்த்து மற்ற உயிரெழுத்துக்களுக்கு முன்பு கா வரும்போது அது என்னவா ஒலிக்குதுன்னா ஹாவா ஒலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஹா ஹா ஒலியில ஒலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கண் அப்படின்னா நம்ம ஹன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றது இந்த வடதிராவிட மொழியோட ஒரு சிறப்பிப்பா இருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து மொழி முதல்ல ஒளி வந்து வா அப்படின்னு வந்ததுன்னா இதை வந்து பா அப்படின்னு தான் வச்சிருப்பாங்க. அதாவது விஏ வா வந்ததுன்னா இதை வந்து பா பிஏன்னு தான் வச்சிருப்பாங்க. சரிங்களா? பி ஏன் அப்படின்னா இந்த வா அப்படின்ற எழுத்து இருக்காது. வை அப்படின்னா பைன்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? அதே போல மொழி முதலில் சகரம் வருது அப்படின்னா முதல்ல சகரம் வருது, ஏற்கனவே பார்த்துருவோம். சகரம் வருதுன்னா ஊ மொழி முதலில் சகரம், மொழி முதல்ல சா வருதுன்னா உ உ ஏ ஏ ஆகிய உயிர்களின் முன்னால அது ககரமா மாறும்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி மட்டும் சா வந்து என்னவா இருக்கான், என்னவா மாறுதான், காவா மாறும்னு சொல்றாங்க. எப்படின்னு பார்த்தோம்னா சுடு சுடு அப்படின்னா அதை வந்து குடு அப்படின்னு தான் படிக்கணும் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு வேறுபாடு இருக்கு அப்படின்ட்டு எங்க சொல்றாங்க, வட திராவிட மொழியில. அடுத்து வந்து பார்த்தோம்னா அடுத்ததா திராவிட மொழிகளின் பெயருக்கு முன் வரும் பெயரடைகள் வட திராவிட மொழியில் பெயருக்கு பின்னரும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம திராவிட மொழிகள்ல நல்ல பையன் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள், சிறிய பையன், இந்த மாதிரி வந்து ஒரு பெயரடைகள் பார்த்தோம் இல்லையா. திராவிட மொழிகள்ல வந்து இது பெயருக்கு முன்னாடி தான் வரும். ஆனா இங்க அப்படி இல்லை. வட திராவிட மொழியில வந்து பார்த்தோம்னா பெயருக்கு பின்னாலையும் வரும்னு சொல்றாங்க, பெயருக்கு பின்னும் வரும்னு சொல்றாங்க. அதுல வந்து பார்த்தோம்னா பிராகுயி மொழியில ஹரலக்க ஹர லக்க அப்படின்னா ஹரணா காளை, சிறிய காளை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சிறிய காளை வந்து எப்படி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அதனால இந்த பெயரடை வந்து இங்க எப்படி வருது, பின்னாடியும் வருது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அட்ஜெக்டிவ். இறந்த கால இடைநிலையாக காவும் எதிர்கால இடைநிலையாக ஓவும் அமையும். அதாவது பாஸ்ட் அப்படிங்கும்போது காவும், இறந்த கால இடைநிலை நம்ம இடையில வரும்னு சொல்லுவாங்க காவும், எதிர்கால இடைநிலை நடக்க போகுது அப்படிங்கும்போது ஓவும் வரும், இடைநிலையா வரும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு எழுத்துக்கள் நம்ம இந்த அளவுக்கு போய் எடுக்கணும்ன்றது இல்லை. சரிங்களா? எழுத்துக்கள்லாம் இதுக்கு நம்ம போய் தேடி எடுத்து எழுதணும் அப்படின்றதுக்கு அந்த மொழியில் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே போல அக்ரிணை பன்மையில் விகுதி கட்டாயம் இல்லை. முன்ன விகுதி இருக்கும், பன்மை இருக்கணும்னு சொன்னோம் இல்லையா. அதே போல இதுல வந்து விகுதி கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. விகுதிகள்லாம் எப்படி, அக்ரிணை பன்மை எழுதும் போது அக்ரிணை பன்மையில விகுதி கட்டாயம் இல்லை. விகுதி கட்டாயம் இல்லை அப்படின்னா அற அப்படின்னா காலை, இங்கே பார்த்தோம் ஹரணா காலை, இரத் ஹர அப்படின்னா ரெண்டு காலை. ரெண்டு காளைகள்னு எழுத தேவையில்ல. சரிங்களா? ஆனா அதுல நடுத்திராவிட மொழிகள்ல வரும்னு பார்த்தோம். சரிங்களா? அடுத்து தன்மை ஒருமை, முன்னிலை ஒருமை, மூவிட பெயர்களின் வேற்றுமை இருக்கும் வடிவங்கள். அதாவது தன்னை பத்தி சொல்லும்போது முன்னாடி இருக்கிற ஒருத்தர் சொல்லும்போது மூவிடங்கள்ல வந்து வரும்போதும் வேற்றுமை ஏற்கும் வடிவங்கள் எல்லாமே வேற்றுமை ஏற்கும்
தன்மை ஒருமை, தன்மை ஒருமை, முன்னிலை ஒருமை, இதெல்லாம் மூவிட பெயர்களின் வேற்றுமையை ஏற்கும்போது அதிகமா என்னத்தை ஏற்குதுன்னா 4ஆம் வேற்றுமையான பூ அப்படின்றதான் ஏற்குது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? பூ அப்படின்ற வேற்றுமை 4ஆம் வேற்றுமையை தான் ஏற்குது அப்படின்றத சொல்றாங்க. சரிங்க, இவ்வளவுதாங்க நமக்கு திராவிட மொழிகளுடைய வகைப்பாடு. இப்போ நாம இந்த பகுதியில நமக்கு கேட்கப்பட்டிருக்க வினாக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கேள்விகள், நம்மளுடைய வினாத்தாள் இருந்தா கேள்விகள் எடுத்துக்கோம். இந்த பகுதியில கேட்கப்பட்டிருக்க கேள்விகள் எடுங்க. வினாத்தாள் தொகுப்பு நூல் எடுத்துட்டு முதல் தலைப்பை பாருங்க. முதன்மையான இந்திய மொழி குடும்பங்கள். நாம முந்தைய வகுப்புலேயே அதை பார்த்தாச்சு. இந்திய மொழிகளுக்கிடையே பொதுநிலையிலும் சிறப்பாக திராவிட மொழிகளிடையிலும் தமிழ் மொழி பெருமிடும். தமிழ் மொழியோட சிறப்பியல்புகள்னு சொல்லிட்டு நாம இதென்ன தனியா நம்ம பார்த்துட்டோம், முதல்லயே பார்த்துட்டோம், அதுவும் முதல் வகுப்புலயே பார்த்துட்டோம். அடுத்து இந்த கேள்விகள் அதிகமா கேட்கப்பட்டிருக்கு. இதுல திராவிட மொழி குடும்பத்தின் மூலக்கூறுகளை தமிழ் மொழி தக்க வைத்துள்ளது அப்படின்னு சொல்லும் போது திராவிட மொழி கூறுகளான பொது பண்புகளை எழுதி அதுல தமிழோடைய சிறப்பியல்புகளை எழுதணும்னா அந்த வினாவுக்கான விடை நமக்கு எழுதப்பட்டாச்சு. சரிங்களா? அது நடத்தியாச்சு. அடுத்து பார்த்தோம்னா திராவிட மொழிகளின் வகைப்பாடும் அவை பரவியுள்ள தன்மையும் இப்ப பார்த்துட்டோம். உயர்தனி செம்மொழி ஏற்கனவே பார்த்தாச்சு. முதல் வகுப்புலேயே உயர்தனி செம்மொழி தான் எடுத்திருந்தோம். சரிங்களா? இப்போ திராவிட மொழிகளின் வகைப்பாடு பார்த்தாச்சு. அதுல தமிழின் தனித்தன்மை, திராவிடம்னா என்ன அப்படின்றதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஏற்கனவே தமிழ் மொழியோட தனித்தன்மைகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். சார் ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க. சார் இப்போ சிறப்பியல்புகள்னு பாக்குறோம்ல சார், எக்கோ அடிக்குதுங்க, ஓவரா எக்கோ அடிக்குது. இப்ப கேக்குதுங்களா சார்? சொல்லுங்க அண்டர்ஸ்டாண்ட் சார். சார் இப்போ சிறப்பியல்புகள்னு சொல்றோம், ஆனா சில இதுல குறில் நெடில் இல்ல அப்படின்னு நம்ம சொல்லும் போது அது சிறப்பியல்புகள்ல வருமா சார்? இல்ல, இப்ப நீங்க பேசுறது எனக்கு தெளிவா கேட்கலைங்க கௌதம். சார் இப்ப நடுத்திராவிட மொழிகள் இருக்குல்ல சார், நடுத்திராவிட மொழிகள்ல இப்போ நடுத்திராவிட மொழியோட சிறப்பியல்புகள்னு சொல்லும் போது ஓகே, அதுல இப்போ குறில் நெடில் வேறுபாடு இல்லைன்னு கொடுத்திருக்கோம்ல சார். ஆமா. அப்போ ஒரு இது இல்லைன்னு இந்த நடுத்திராவிட மொழியில இது இல்லைன்னு சொல்றது நம்ம சிறப்பியல்புகள் எழுதலாமா சார்? அது நம்ம கிட்ட இருக்கு, அவங்க கிட்ட இல்லைன்றதுதான் சிறப்பு. சரிங்க சார், சரிங்க சார். அதான் நம்ம எழுத போறோம். இப்ப தமிழ் மொழியின் சிறப்புகளை திராவிட மொழிகளோட ஒப்பிட்டு எழுது அப்படின்னு சொல்லும் போது தமிழ் மொழியில இதெல்லாம் இருக்கு, மற்ற மொழிகள்ல இதெல்லாம் இல்ல அப்படின்றத நம்ம அழுத்தி சொல்றதுதான் நம்மளுக்கு அந்த சிறப்புகளை விளக்குறதே. சரிங்களா? நம்ம இதெல்லாம் முதல்லயே பார்த்திருப்போம். திராவிட மொழியின் சிறப்பு இயல்புகள்ல இதுல தமிழ் மொழியின் சிறப்பு இயல்புகள் தனியா நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன். இதை தாண்டி இன்னும் என்ன இருக்கு அப்படின்றத நான் பாக்குறேன். இருந்தா நம்ம அடுத்த வகுப்புலையும் இன்னும் தமிழ் மொழிக்கு இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது நான் பாக்குறேன். இல்ல தமிழ் மொழிக்கு தனித்தன்மை பொதுவான விஷயங்கள் கொஞ்சம் கேட்டுக்கோங்க. இதுல தமிழ் மொழிக்கோட தனித்தன்மைகள்னு பார்த்தோம்னா தமிழ்ல மட்டுமே இருக்கிற தனித்தன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அது பார்த்தோம்னா தொன்மை, நாகரிக இலக்கணம், கல்வெட்டு, பொருள் இலக்கணம், தனித்துங்கிற ஆற்றல், மொழி முதல்ல வர எகரம், இந்த மாதிரியான சிறப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல தனித்தன்மைகள்னு சொல்ல போனா நீங்க தனித்தன்மைகள்னே எழுதிக்கோங்க. தமிழின் தனித்தன்மைகள் அப்படின்னே எழுதுனீங்க. தமிழ்ல மட்டுமே இருக்க தனித்தன்மைகள்னு எழுதுனா
இப்போ நம்ம இதெல்லாமே கலந்து ஒரு தனியான ஒரு நம்ம பாடமா பார்த்தோம்னா, அதாவது இதை ஒவ்வொன்றையும் பிரிச்சு பார்த்தோம்னா அது எந்தெந்த இடத்துல எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா அது தனித்தன்மையா பொதுத்தன்மையா அது அப்படின்றது நம்ம வரும். இருந்தாலும் சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். தனித்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது தமிழுக்கு தனித்தன்மை அப்படின்னு தமிழுக்கு மட்டுமே இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா தொன்மை, 2000 ஆண்டுகள் தொன்மை, நாகரிக இலக்கணம், என்பால், கல்வெட்டு, அதிகப்படியான கல்வெட்டு தமிழ்ல தான் இருக்கு. பொருள் இலக்கணம் தமிழ்ல தான் தெளிவா இன்னும் பொருள் இலக்கணம், தனித்து இயங்கும் ஆற்றல், இதெல்லாம் நீங்க தனித்தன்மையிலே பார்த்துருவீங்க. மொழி முதல்ல வந்து மொழி முதலில் எகரம் தமிழ்ல மட்டும்தான் வருது. சரிங்களா? சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா சிறப்புகள்னு பார்க்கும்போது தமிழ்ல சிறந்திருப்பது இலக்கண இலக்கியம். இலக்கண இலக்கியம். அடுத்து பார்த்தோம்னா எழுத்து வடிவம். எழுத்து வடிவம் மற்ற மொழிகளோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு எளிமையாக இருக்கு. கூட்டு எழுத்துக்கள் கிடையாது. நமக்கு கூட்டு எழுத்துக்கள் கிடையாது நம்மளது. சொல்வளம் நல்லாவே இருக்கு நம்மளது. அதே போல பேச்சு இலக்கியம் இதெல்லாமே வந்து பேச்சு வழக்கும் எழுத்து வழக்குக்கும் ஓரளவுக்கு ஒன்றி போற நமக்கு தெளிவாக வேற ஒரு மொழி சொல்ற அளவுக்கு இல்லை. திராவிட மொழி ஆய்வுக்கு நம்ம மொழி இல்லாம தமிழ் இல்லாம திராவிட மொழி ஆய்வு தமிழ் இல்லாம ஒரு ஆய்வு கிடையாது. அடிச்சொற்கள் நம்மளதால தான் அதிகமா இருக்கு. திராவிட மொழிகள்ல இருக்க அடிச்சொற்கள் நம்மளதால தான் அதிகமா இருக்கு. இது எல்லாமே ஏற்கனவே பார்த்ததுதான். இதை தாண்டின்னு சொல்ல போனா உலக மொழிக்கு முதன்மை ஒலி எளிமை, உச்சரிப்பு ஒலி எளிமையா இருக்கு. பன்மொழி தாய்மை, பல மொழிகளுக்கு தாய், ஒப்புயர்வற்ற பண்பாடு, இலக்கிய இலக்கண வளம், இதெல்லாம் சொல்லாங்க. ஏற்கனவே நம்ம இதெல்லாம் பார்த்துட்டீங்க. நம்ம இன்னும் பார்க்க போற டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா தென் திராவிட மொழிகளுள் தமிழ். நம்ம இந்த ஒரு தலைப்பு பார்க்கணும். திராவிட மொழிகள் தமிழ் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? அதுல தென் திராவிட மொழிகளுக்குள் தமிழ் அப்படின்னு ஒரு சிறிய தலைப்பு பார்க்கணும். அப்படின்னா இந்த தென் திராவிட மொழிகளுள் தமிழ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லையா? அதேதான் இருக்கும். இப்போ நீங்க தனி டாபிக்கா பார்க்கும்போது தொன்மையான எங்கள் அன்னை என்று பிறந்தாள் என்று அவளுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னுரை கொடுத்து கூட ஆரம்பிக்கலாம். இது வந்து ஒரு டாப்பருடைய இதுல கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்தோன்னா தொல்காப்பியர் என்ன சொல்றாருன்னா, அந்த காலத்துல இருந்தே வடமொழி கலப்பு இருந்தாலும் கூட போதிய வரையறைகளை வச்சு அவற்றை வந்து நம்ம கையாண்டிருக்கோம் அப்படின்றத எப்படி சொல்றாரு அப்படின்னா, வடசொற் கிளவி வடவெளி தொறி எழுத்தொட்டு சொல்லாகுமே அப்படின்னு சொல்றாரு. வடசொற் இதெல்லாமே உங்களுக்கு இந்த கோர் புக்ஸ்ன்னு சொல்லப்படுற நூட்கள்ல இருக்கு. சொல்றதை மட்டும் நோட் பண்ணீங்கன்னா கூட போதுமானது. வடவொழு தொருகி, வடவெளு தொருகி, தொருகி அப்படின்ற பாடல எழுத்தோடு புணர்ந்த சொல்லாகுமே அப்படின்னா ஒரு அளவோட தான் வடமொழி கலந்துருக்கே தவிர வரையறையோட மிகவும் குறைந்த அளவே உள்ள வடமொழி தாக்கம் உள்ள மொழி எதுன்னு பார்த்தோம்னா அது தமிழ் மொழி தான் அப்படின்னு யார் சொல்றா? தொல்காப்பியரே சொல்றாரு. பிற தென்திராவிட மொழிகளை வந்து காட்டிலும் வந்து பழமையான இலக்கிய இலக்க அமைப்பு நமக்கு தமிழ் மொழி தான். தொல்காப்பியத்தோட காலம் பார்த்தோம்னா தொல்காப்பியர் காலம் பார்த்தோம்னா கிமு 500. அவர் வந்து பார்த்தோம்னா 250 இடங்கள்ல வந்து என்மனார் மொழிப அப்படின்னு சொல்லி என்மனார் மொழிப அப்படின்னு சொல்லி எப்படின்னா முன்னோர்களை குறிக்கிற வந்து உபயோகப்படுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அதான் வைத்துதான் வந்து நம்ம என்ன சொல்றாங்க, அந்த காலம் வந்து இவங்களுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. மற்ற திராவிட மொழிகள்ல வந்து இலக்கிய வடிவத்துக்கும் பேச்சு வடிவத்துக்கும் வேறுபாடுகள் நிறைய இருக்கு. தமிழ்ல அப்படி இல்லை.
கால வேறுபாடு பார்த்தோம்னா தமிழ் மொழியை வந்து காலம் மாற மாற கூட தமிழ் மொழியை வந்து பெருசா தாக்கல. 2000 ஆண்டுக்கு முற்பட்ட தொல்காப்பியத்தையும் திருக்குறளையும் கூட இன்னைக்கு நாம எளிமையா கற்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது காலம் மாறிடுச்சு, இன்றைய திருக்குறளையும் தொல்காப்பியும் நம்மளால கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏனைய திராவிட மொழிகளை வந்து விட மற்ற திராவிட மொழிகளோட சொல் நம்மளுக்கு அதிகம். சரிங்களா? அதே போல ஒரு பொருளை குறிக்க பல சொல் நம்மகிட்ட இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? இதுல இருந்து பார்த்தோம்னா வடமொழியிலேயே எகர முதல் வருது, இருந்தாலும் கூட தமிழ்ல அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல பழங்கால கல்வெட்டுகள் தமிழ்ல தான் கிடைக்குது, வேற எந்த மொழியிலும் கிடைக்கல அதிகமா. சரிங்களா? பெரியதாக அதிகமா நம்ம மொழியில தான் கிடைக்குது. கிமு 6ஆம் நூற்றாண்டுல கீழடி மண்பானையில பார்த்தோம்னா பானைகள்ல அதிரன் உயிரன் அப்படிங்கிற தமிழ் மொழியில தான் எழுதப்பட்டிருக்கு அப்படின்றது நமக்கு இன்னும் உறுதியாகுது. தமிழ் பார்த்தோம்னா பல அடிச்சொற்கள் இருக்கு, மற்ற தென்திராவிட மொழிகள் வந்து ஒளி மாற்றம் பெற்று வருது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடிச்சொற்கள் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா தமிழ்ல தான் இருக்கு, ஆனா அதனுடைய மொழி மாற்றம் எங்க இருக்கு, மொழி மாற்றம் பெற்றுதான் மற்ற மொழிகள்ல வருது அப்படின்னு சொல்றாங்க. தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற பழங்கால தமிழுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு தெரியும் பார்த்தோன்னா ராமசரிதம் பார்த்தோம் இல்லையா, ராமசரிதம் நாம படிக்கிறதுக்கு தான் எளிமையா இருக்கும். அதுவே வந்து மலையாளிகள் படிப்பதற்கு அது வந்து கடினமான ஒரு இலக்கியமா இருக்குன்னு சொல்லுவோம். சரிங்களா? அதே போல தமிழ் மொழி திராவிட ஒப்பியல் ஆய்வுக்கு பெரிதும் பயன்படுது. இப்ப பார்த்தோம் இல்லையா, அதுதான் திராவிட சொற்களை மீட்டு உருவாக்கம் செய்யறதுல இருந்து மூல மொழியை காண்ற வரைக்கும் பெரும்பாலும் எதை ஒத்துருக்குன்னா தமிழ் மொழி தான் ஒத்துருக்கு. திராவிட மொழிகள்ல வந்து பார்த்தோம்னா தமிழ்ல மட்டுமே மொழிக்கு முதல்ல எகரம் வருது அப்படின்னு சொல்றாங்க. யானை, யாப்புலாம் நமக்கு தெரியும். சரிங்களா? அதே போல மொழி குடும்பம் அப்படின்னு பார்த்தோம்னா தொல்மொழி, அதாவது இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் நமக்கு தென் திராவிட மொழிகள்ல தமிழ், இதுக்கப்புறம் தொல் திராவிட மொழி, அதாவது மூல திராவிட மொழிகள் சொல்றோம் இல்லையா, அதுல இருந்து ஏதேனும் கேள்விகள், அதாவது அதுல இருந்து தமிழ் எப்படி வேறுபடுது அப்படின்னு பார்த்தோம்னா இதோட போட்டு அதை குழப்பிக்கணும்னா நாம அந்த தலைப்பு நமக்கு இல்லை. மூலத்திராவிட மொழிகள் தமிழ் நமக்கு இல்லை, தென் திராவிட மொழிகள் தான் நமக்கு இது இருக்கு. ஆனா மூலத்திராவிட மொழிகள் நம்ம பார்த்து வச்சுக்கிட்டா நமக்கு சிறப்பு. அதையும் நம்ம மூலத்திராவிட மொழிகளும் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் உள்ள வேறுபாடுல இருந்து நம்ம எழுத்து மொழி இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த தலைப்புகளா நம்ம பார்ப்போம். சரிங்களா? இதுல வந்து மூலத்திராவிட செம்மொழிகள் பார்த்தாச்சு. இன்னும் என்ன பார்க்கணும், பேச்சு மொழி, எழுத்து மொழி, மூலத்திராவிட மொழிகளும் தமிழ். அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா தொல் திராவிட மொழியும் தமிழும் அல்லது மூல திராவிட மொழிகள் தமிழ். இது வந்து உங்களுக்கு மூல திராவிட மொழியில் தலைப்பை நம்ம உள்ளே கண்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன் இதை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இது வரைக்கும் மற்ற திராவிட மொழிகளோட ஒன்று ஒப்பிட்டு பார்த்துட்டோம் எப்படி இருக்குன்னு. மூல திராவிட மொழிகளோட எப்படி சிறப்பா இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, இதுல சில விஷயங்கள் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். மூல திராவிட மொழியும் தமிழும் எப்படி ஒன்றி போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சொன்னதான், நமக்கு இருக்கிற எல்லாத்துலயும் ஒன்றி போறது மூல திராவிட மொழிகள்ல இருந்து நம்ம மொழி தான் அதிகமா ஒன்றி போகுது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரிதான் இருக்கும். நம்ம அதுல இருந்தே ஆரம்பிச்சுப்போம். மூல திராவிட மொழியும் தமிழ்ல இருந்து அடுத்த தலைப்பு கொண்டு போகலாம். அதுல இருந்து பேச்சு தமிழ், எழுத்து தமிழ் வந்து நாளைக்கு பார்ப்போம். சரிங்களா? நன்றிங்க. இது வரைக்கும் கலந்துக்கிட்டவங்க நன்றி. வகுப்புல இணையறவங்க கூடிய விரைவில் இணைஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு மட்டும்தான் இணைப்பு வழங்கப்படும். சார் இந்த புக் லிஸ்ட் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். புக் லிஸ்ட் நம்மளுடைய புக்குக்கு பேக் சைடே இருக்குங்க. டாபிக் இந்த டாபிக் எந்த புக் அந்த மாதிரி இருக்குதா சார்? இந்த தலைப்பு பாத்தீங்கன்னா நம்ம ஜான் சாமுவேல், அதாவது
திராவிட மொழிகளின் ஒப்பாய்வுன்னு நினைக்கிறேன். திராவிட மொழிகளின் ஒப்பாய்வு அப்படின்ற நூல்ல இருந்து தான் நம்ம இந்த தலைப்பு பார்த்துருக்கோம் நீங்க. சரிங்களா? சார் இப்போ அடுத்த டாபிக்குமே அதே புக்கா இருக்கு சார். அந்த கிளாஸ் அடுத்த வரும்போது தலைப்பு படிச்சுட்டு வரது. பேச்சு தமிழ் எழுத்து தமிழ்ல இருக்கு. நான் அது உங்களுக்கு நான் பகிர்றேன் எதுல இருந்து எடுக்கலாம் அப்படின்னு. ஸ்கூல் புக்ல சரிங்க முதற்கொண்டு நமக்கு இந்த தலைப்புகள் இருக்குங்க. அதனால நம்ம சரிங்க சார். நேரடியா நம்ம ஒரே இதுல இருந்து நம்ம தகவல் எடுக்கிறது இல்ல, நம்ம இதுல இருந்து எடுக்கிறோம் அப்படின்றது நான் பகிர்றேன். சரிங்களா? சரிங்க சார். சரிங்க சார். சார் அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா கூட நான் அடுத்த கிளாஸ் வரும் கொஞ்சம் படிச்சுட்டு வர கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். ஓகே, நான் ஷேர் பண்ணிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? சரிங்க சார். நன்றி சார். இவருக்கும் நன்றி. ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. நெக்ஸ்ட் போலாம். சாலினி. சாலினி ஏதோ பேசுறீங்களா?